கோபத்தில் கொதித்து கொண்டுதான் பரிமளம் வீட்டை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தாள். பஸ்ஸை விட்டு இறங்கி சிறிது தூரம் கூட நடக்கவில்லை. ஒரு கால் செருப்பின் பார் அறுந்து விட்டது. ஆத்திரத்துடன் தோல் பையை திறந்து அதில் இருந்த பிளாஸ்டிக் பைக்குள் செருப்புகளை கழட்டி போட்டு சுற்றி கையில் பிடித்துக் கொண்டு வேகமாக வீட்டை நோக்கி நடந்தாள். வழியில் ஒரு சிறு கல் தடுக்கி அப்பப்பா உயிரே போய்விடும் போன்ற ஒரு வலி உடம்பை குலுக்கவே நின்று விட்டாள். வலது கால் கட்டை விரல் நகம் பெயர்ந்து கொண்டு ரத்தம் லேசாக கசிவதை கண்டு அழமாட்டாத ஆத்திரம். குனிந்து கைக்குட்டையால் கட்டை விரலை சற்று நேரம் அழுத்தி பிடித்துக் கொண்டாள். வலது காலை எடுத்து வைத்து பார்த்திபன் வீட்டில் அவன் மனைவியாக உள்ளே புகுந்த போது தான் வாழாது வாழப்போவதாக அவள் கண்ட கனவுகள் எத்தனையோ. ஆனால் நினைவுகளாகிய ஏமாற்றங்கள் தான் எவ்வளவு, ஒன்றா இரண்டா? ஒரு வார காலமாகவே அவள் மனம் ஆத்திரத்தில் அனலாக எரிந்து கொண்டிருந்தது. பொறாமையில் நெஞ்சம் நெருப்பாக கனன்று சாம்பலாகி கொண்டிருந்தாள். அவளோடு படித்தவள், அவளைப் போல சிறு வயதில் தாயை இழந்தவள். உறவினர்கள் தயவினால் உபகார சம்பளத்தின் உதவியால் படித்து பட்டம் பெற்றவள். அவளைப் போலவே செக்ரட்டேரியட் கோர்ஸ், தட்டெழுத்து இத்தியாதிகளை படித்து பயின்று தேர்ந்தவள். முடிவில் அவளைப் போல ஒரு அலுவலகத்தில் கணக்கு வழக்கு பகுதியில் ஒரு மேற்பார்வையாளராக வேலை தேடிக்கொண்டவள். அவள் வசித்த தெருவிலேயே 4 வீடு தள்ளி வசித்தவள். பள்ளிக்கூட காலத்திலிருந்து தோழமையுடன் பழகினவள் தோழி சாந்தா. சில ஆண்டுகளுக்கு பின்னர் திடீரென அவள் முன்கடை தெருவில் எதிர்பட வேண்டுமா? ஹலோ பரிமளா, ரொம்ப இழைச்சு கருத்து போயிருக்கியே, சட்டுன்னு அடையாளம் தெரியல, அப்படி ரொம்பவே மாறிட்டு இருக்க. கையை ஆசையுடன் பற்றி கொண்ட தோழியை காலோடு தலைவரை பரிமளா பார்த்தாள். ஒடிசலாக மாநிறமாக இருப்பாள் சாந்தா. கொஞ்சம் மூக்கு கூட சப்பையாக இருக்கும். ஆனால் அவள் இப்போது நன்றாக ஊப்பி உருண்டு திரண்டு இளவயதில் இல்லாத செழுமையை எங்கிருந்தோ எடுத்துக்கொண்டு விட்டவள் போல் பார்க்க மிகவும் அழகாகவே இருந்தாள். ஃபாரின் ஷிஃபான் சேலையில், லேசான ஒப்பனையில், கம்மென்று மணத்த சென்ட் வாசனையில், கழுத்தை இறுக்கமாக அலங்கரித்த வைர நெக்லஸ். அவள் பணக்கார கலையில் மின்னினாள். அவசரம், ஒரு 50 ரூபா தேவை, கடன் கொடுத்து உதவ முடியுமா? சம்பளம் வந்தது உடனே திருப்பி கொடுத்துடுறேன். அடிக்கடி அவளிடம் கடன் வாங்கி பிழைத்துக் கொண்டிருந்த சாந்தா இப்போது ஓஹோ என்று அல்லவா வாழ்கிறாள். அவளும் 32 வயது வரை திருமணமாகாது, வரதட்சணை கொடுக்க விதியின்றி வந்த வரன்களையெல்லாம் தவறவிட்டு முடிவில் எப்படியோ சாமர்த்தியமாக தான் வேலை பார்த்த நிறுவனத்தின் முதலாளியையே திருமணம் செய்து கொண்டு விட்டாள். 60 வயதை தாண்டிவிட்ட மனிதர் அவர். பிழிந்துவிட்ட பழம் போல இளமையை இழந்து முதுமையின் எல்லையை நோக்கி விரைந்து கொண்டிருந்த மனிதர். கல்யாணமான ஒரு பெண், ஒரு பிள்ளை, பேரன் பேத்திகள் என்ற ஒரு ரெடிமேட் குடும்பத்தின் தலைவியாக இருக்க சம்மதித்து 2ஆம் தாரமாக அவரை மணந்து கொண்டவளுக்கு அடித்ததே யோகம். மகன் தன் மனைவி குழந்தைகளுடன் அமெரிக்காவுக்கு வேலை தேடிக்கொண்டு போய்விட்டான். மகள் தன் கணவனுடன் ஆஸ்திரேலியாவுக்கு போய்விட்டாள். அவர்களை பார்த்து வர வருஷத்துக்கு ஒரு முறை உலகம் சுற்றி கொண்டு சாந்தா பவனி வந்து கொண்டிருந்தாள். நாங்க ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்து 1 மாசம்தான் ஆகுது. கடத்தெருவுக்கு சாமான் வாங்க வந்தேன், நீ எதிரில வந்த. கேட்டுக்கொண்டே சற்று தொலைவில் டிரைவருடன் நின்று தங்கள் வீட்டு வெள்ளை நிற பென்ஸ் கார் பக்கம் பெருமையோடு திரும்பினாள் சாந்தா. பரிமளாவுக்கு அழமாட்டாத குறை. நடராஜா சர்வீஸில் தான் வந்தேன் என்று சொல்லிக்கொள்ள வெட்கமாக இருந்தது. சாந்தாவுடன் போட்டி போடுவது போல் அவளும் தான் தனது 32வது வயதில் தான் வேலை பார்த்த நிறுவனத்திலே உயர்மட்டத்து அதிகாரியாக இருந்த பார்த்திபனை தன் பக்கம் வளைத்து அவனது 2ஆம் மனைவியாக ஆனாள். முதல் மனைவி இறந்து சில ஆண்டுகளாகியும் தன் 10 வயது மகனுக்காக மறுமணம் செய்து கொள்வதில்லை என்று தீர்மானமாக தனிமையில் வாழ்ந்தவனது வைராக்கியத்தை பொடி பொடியாக்கி கல்யாணம் முடித்துக் கொண்டாள். பல வழியில் தன் தோழியை விட தன் வாழ்க்கை மிகவும் உச்ச நிலையில் இருக்கப் போகிறது என்றுதான் உள்ளூர பெருமையுடன் திருத்தணி கோயில் கல்யாண மண்டபத்தில் பார்த்திபனுக்கு கழுத்தை நீட்டினாள். 2வது தாரம் என்ற போதிலும் தனக்கு 38 வயது முற்று பெறாத கட்டுடல் காலை கணவனாக அமைந்து விட்டதை பற்றி அவளுக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி. பார்ப்பதற்கு பார்த்திபன் ஆண் அழகனாக வேறு இருந்தது ஒரு அதிகப்படியான தகுதியாக விட்டிருந்தது. பிரபல ஹோட்டலில் நடந்த வரவேற்பு விருந்தின் போது கலந்து கொண்ட தோழிக்கு தன் கணவனை அறிமுகம் செய்து வைத்து அகம் மகிழ்ந்து போனாள் பரிமளா. நாங்க எங்க தேனிலவுக்கு டார்ஜிலிங் போறோம், நீங்க எங்க போயிருந்தீங்க? கர்வம் பொங்க கேட்டாள். பெங்களூர்ல என் கணவருக்கு சொந்தமா ஒரு பங்களா இருக்கு இல்லையா, அங்க போயிருந்தோம். கைலாசத்தில் ஒரு பங்களா இருந்துதான் என்ன பயன்? இத்தனை வயது வித்தியாசத்தில் பேரன் பேத்தி புடைசூழ இருக்கும் கிழவனை கட்டி கொண்டதை விட புழக்கடை கிணற்றிலேயே விழுந்து விடலாம். அப்படித்தான் அசட்டையாக துச்சமாக அவளை பற்றி நினைத்தாள் பரிமளா. டார்ஜிலிங்கிலிருந்து திரும்பி வந்த பின்னர் தான் நிலைமை சூடு பிடிக்க தொடங்கியது. இந்த பாரு பரிமளா, விரும்பி நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னை இப்போ நம்ம நிறுவனம் நகரத்துல உள்ள வேற ஒரு கிளைக்கு மாத்தி விட்டுருக்கு. இந்த காரு வீடு இதெல்லாம் நிறுவனம் எனக்கு தந்திருக்கிற உபயம்.
அடிநாள்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து ஒரு பெரிய வேலையை ஏத்துட்டு மெல்ல நடுத்தர வகுப்பு அந்தஸ்தை எட்டி பிடிக்க முயந்துகிட்டு இருக்கிறவன் நான். அதனால நீ இப்ப பண்ணிட்டு இருக்க இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும். ஒரு காலம் வேலையை விடக்கூடாது. என் மனைவி கூட ஒரு அலுவலகத்துல டைபிஸ்டா வேலை செஞ்சிட்டு இருந்தா. குழந்தை பிறக்கிற வரைக்கும் லீவ் எடுத்துக்காம ரொம்ப பாடுபட்டா. பிரசவம் ஆகி உடம்பு தேறி லீவ் முடிய போற சமயம் திடீர்னு காய்ச்சல் வந்து படுத்துட்டா. மஞ்ச காமாலன்னு தெரிஞ்சதும் மருத்துவமனையில சேர்த்து நல்லாவே கவனிச்சோம். ஆயுசு இல்ல, போயிட்டா. அதுக்கப்புறம் நான் ஒருத்தனே சம்பாதிச்சு நர்சிங் ஹோம்ல அவளை கவனிக்க கம்பெனில வாங்கியிருந்த கடனை அடைச்சு தலை நிமிர ரொம்பவே சிரமப்பட்டேன். இத்தனைக்கும் எனக்கு கெட்ட பழக்கங்கள் எதுவும் கிடையாது. கிடைக்கிற சம்பளம் நல்லா சாப்பிடவும் உடுத்தவும் குழந்தைய படிக்க வைக்கவும் அவன் வருங்காலத்துக்கு கொஞ்சம் சேமிக்கவுமே போற மாட்டேங்கிறது. இடி விழுந்தாற் போல் ஆனால் பரிமளா. அவள் நினைத்ததெல்லாம் வேறு. ஆபீசர் மனைவி என்ற நிலையில் கம்பெனி கொடுக்கும் காரில் கொத்துமல்லி வாங்க கொத்தவால் சாவடி வரை சவாரி செய்துவிட்டு விதவிதமாக அலங்கரித்துக் கொண்டு ஊரில் உள்ள அத்தனை சினிமா டிராமா கச்சேரிகளுக்கு போய் வந்து வீட்டு நிழலில் நிம்மதியாக ராபின்சன் புதிய படைப்புகளை சுவைத்து படிக்க நினைத்தவளின் கனவுகளில் இப்படி மண் விழுமா? பார்த்திபனை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டாகிவிட்டது. பிறந்த வீட்டில் உறவு என்று சொல்லிக் கொள்ள கூடவே அவளுடன் அவளது 32 வயது வரை இருமிக் கொண்டு நாளைக்கு ஒரு வியாதியை பிடித்துக் கொண்டு அவள் உயிரை வாங்கி கொண்டிருந்த வயதான அப்பாவும் கல்யாணமான சில மாதங்களில் காலமாகிவிடவே பார்த்திபனை தவிர அவளுக்கு துணையும் உறவும் இல்லாத நிலை. ஏமாற்றத்தையும் ஆத்திரத்தையும் அடக்கி கொண்டுதான் அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். வருடங்கள் 2 ஓடி போயின. உன்னை கொண்டு வீட்டுல விட்டுற போற, ஏறிக்கோ சொல்லிக்கொண்டே பென்ஸ் வண்டியின் கதவை திறந்தாள் சாந்தா. அவர்கள் ஆசனத்தில் சொகுசாக சாய்ந்து கொண்டிருக்க கார் கனவுலகில் மிதப்பது போல தெருவை முத்தமிட்டு கொண்டு விரைந்த போது பரிமளாவுக்கு பொறாமை தாங்க முடியவில்லை. அவள் கணவன் பார்த்திபன் மிகவும் கண்டிப்பானவன். அலுவலகத்தின் காரை அனாவசியமாக உபயோகிப்பதை விரும்பாதவன். இப்படி அரிச்சந்திரனாக வாழ்ந்ததினால் பணத்தை அள்ளி குவித்து விடவில்லை. தீபாவளி பொங்கல் 2 பண்டிகைகளின் போதுதான் அவன் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஜவுளி எடுப்பான். மற்ற சமயங்களில் ஒரு பைசாவை கூட அவனிடமிருந்து எதிர்பார்க்க இயலாது. இது கருமித்தனம் அல்ல. வருங்காலத்தை உத்தேசித்து சிக்கனமாக வாழ பழகி கொண்ட ஒரு சராசரி மனிதன் அவன். அவளது படோடாவுமான செலவுகளுக்கு ஈடு கொடுக்க முடியாதவன். தேவைப்பட்ட ஒப்பனை பொருள்கள், ஆசைப்பட்ட நைலக்ஸ் புடவைகள், விரும்பிய கைப்பைகள் இவைகளை அவள் தன் சம்பளத்திலிருந்துதான் வாங்கி கொள்ள நேர்ந்தது. இப்படி ஒரு கல்யாணம் தேவையா? வருஷத்துக்கு 2 புடவையும் வயிற்றுக்கு சோறும் போடத்தான் அவனை தேடி திருமணம் செஞ்சுக்கிட்டாளா? அதுவும் 2வது மனைவியா? வழியில் இருந்த தனது பங்களாவுக்கு காரை ஓட்டச் செய்தாள். வா, வந்து உள்ள கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு போ, கவலைப்படாத, உன்னை கார்ல வீட்டுல கொண்டுட ஏற்பாடு பண்றேன். உபசரித்தபடி தோழியுடன் பங்களாவின் முன் அறைக்குள் நுழைந்தாள். நான் அமெரிக்கால இருந்து திரும்பி வந்ததும் இந்த புது சோஃபா செட்ல வாங்கி போட்டேன். பழுப்பு ஆரஞ்சு நிறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே நிறத்துல ஜன்னல் திரைகளையும் கம்பளி விரிப்பையும் புதுசா வாங்கி போட்டிருக்கேன். மொத்தம் 12,000 பிடிச்சது. பணம் போட்டோம். இப்ப முன்னரை எவ்வளவு அழகா இருக்கு பாரு. சொல்லிக்கொண்டே சோஃபாவில் அவளை உட்கார வைத்து விட்டு ஒரு பொத்தானை அமுக்கி தலையை காட்டிய வேலையாளிடம் குளிர்பானம் கொண்டு வர சொன்னாள் சாந்தா. கண்கள் வியப்பில் விரிய தன்னை சுற்றிலும் பார்த்தாள் பரிமளா. அம்மாடி, அத்தனை அமர்க்களமாக வாழ்கிற தோழியை மறந்து போய் கூட தன் வீட்டுக்கு காஃபி சாப்பிட்டு விடக்கூடாது. ஜன்னல் திரைகள் கிழிஞ்சு போச்சு, வேற வாங்கி போடணும் என்ற போது அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் என்று பார்த்திபன் தலையை ஆட்டிய ஞாபகம் எரிச்சலை ஊட்டியது. 2 படுக்கை அறைகளை கொண்ட சிறிய வீடும் அந்த காரும் தான் கம்பெனியை சேர்ந்தது. வீட்டில் கிடந்த அந்த பழைய சோஃபா, நாற்காலிகள், ஒரு கால் ஆடிக்கொண்டிருக்கும் சாப்பாட்டு அறை மேஜை, மெர்க்குரி பூச்சு அழிந்து கொண்டு அழுது வடிந்தபடி நின்ற அலங்கார பேழையின் கண்ணாடி எல்லாம் பார்த்திபன் எங்கேயோ ஏலத்தில் எடுத்து சேர்த்த சாமான்கள். குளிர்பானத்தை கொண்டு முக்காலி மீது வைத்துவிட்டு பணிவுடன் மறைந்தான் வேலையாள். தன் விரலில் பளிச்சிட்ட வைரமோதிரம் டால் அடிக்க தன் பக்கம் இழுத்து அதன் மேலிருந்து குளிர்பான டம்ளரை மிகவும் அன்போடு எடுத்து நீட்டினாள் சாந்தா. ஒன்று குடுத்தனத்துல திண்டாடிய சாந்தாவா அவ? பரம்பரை பணக்காரி போல பிறந்ததுல இருந்து உயர் மட்டத்திலேயே வசிச்சு பழகுனவ போல. என்ன மிடுக்கு, என்ன தோரண! அப்பப்பா! பரிமளாவின் வயிறு திகுதிகுவென எரிந்தது. தன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் ஏமாற்றம் அதிகமாக தெரிந்தது. சாந்தாவின் வாழ்க்கையில் இல்லாத ஒரு பெரும் தகுதியை அவள் விரைவில் தேடிக்கொண்டு விட்டாள். அந்த வழியிலாவது அவள் சாந்தாவை மிஞ்சிவிட வேண்டும். சாந்தாவிற்கு திருமணமாகி 4 வருடங்கள் ஆகிறது. குழந்தை கிடையாது. இனி பிறக்கும் என்ற நம்பிக்கை இல்லை. ஆனால் அவளுக்கு கட்டாயம் விரைவில் குழந்தை பிறக்கலாம். அவள் சாந்தாவை விட 2 வயது சிறியவள். அவள் கணவன் இன்னமும் இளமையோடு இருப்பவன். அவளுக்கென்று ஒரு குழந்தை பிறந்து விட்டால் தாய்மை என்ற தகுதியை அடைந்து சாந்தாவின் முன் குழந்தையுடன் போய் நிற்க வேண்டும். பங்களாவும் காரும் இருந்து பயனில்லை.
பாலூட்டி வளர்க்க தனக்கென்று ஒரு குழந்தை இல்லையே என்று அவள் ஏங்க வேண்டும். அடிமனத்திலே சதா உறுத்தி கொண்டிருந்த இந்த தீவிர ஆசையை பற்றி ஆலோசனை கேட்கத்தான் அவள் அன்று மாலை டாக்டர் நர்மதாவை காண புறப்பட்டாள். தனது அலுவலகத்தில் உணவு இடைவேளையின் போது தொலைபேசியில் கணவனை அழைத்தாள். அப்போது அவன் தன் அலுவலக மேனேஜரிடம் கம்பெனி விஷயமாக பேசிக் கொண்டிருந்தான். இன்னைக்கு வேலை முடிஞ்சதும் என்னை வர வழியில வந்து உங்க கார்ல அழைச்சிட்டு போகணும். டாக்டர் நர்மதாட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. எனக்கு டைரக்டரோட சாயங்காலம் முக்கியமா பேச வேண்டிய காரியம் இருக்கு. வழக்கம் போல நீ பஸ்ல வீட்டுக்கு போயிடு. அங்கிருந்து ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு டாக்டரை பார்க்கப்போ. போனை சட்டென்று வைத்து விட்டான். எரிச்சலும் ஏமாற்றமும் தாங்க முடியாத அவள் அலுவலகத்தில் இருந்தே டாக்டர் நர்மதாவை பார்க்க புறப்பட்டிருந்தாள். முன்கூட்டியே தேதி நேரம் எல்லாவற்றையும் டாக்டரின் ரிசப்ஷனிஸ்ட் குறிப்பிட்டு கொடுத்திருந்தாள். அப்படி இருந்தும் அவள் வெகு நேரம் வரை தனது முறை வர காத்திருக்க வேண்டியிருந்தது. வரிசையாக பெஞ்ச்களிலும் நாற்காலிகளிலும் அங்கே எத்தனை பெண்கள்! நிறைமாத கர்ப்பிணிகள், லேசாக புடவிக்கு மேல் வயிறு தெரிய, கைகளில் வளைகள் கலகலக்க, வளைகாப்பை முடித்துக் கொண்டு வைத்தியரிடம் ஆலோசனைக்கு வந்திருந்த பெண்கள். வயிற்றில் ஒன்றையும் மடியில் ஒன்றையும் சுமந்து கொண்டு டாக்டரை பார்க்க காத்திருக்கும் பெண்கள், வயதான பெண்கள், பாவாடை தாவணியில் தெரிந்த பருவச்சிட்டுக்கள் என்று பலர். அவர்களுக்கு துணையாக வந்த அண்ணன், அப்பா, கணவன் முதலியோர் தோட்டத்து முன்பக்கம் விரிந்து கிடந்த புல்தரையில் இங்கும் அங்குமாக சிதறியிருந்தனர். தன்னுடன் துணைக்கு கணவன் வராமல் போனது அவளுக்கு பெருங்குறையாக மனதை உறுத்தியது. அவள் முறை வந்தபோது நர்ஸ் அவளை பெயர் சொல்லி அழைத்தாள். பரிசோதனை மேஜை மீது பயத்துடன் தான் படுத்துக் கொண்டாள். டாக்டர் அம்மாள் கேட்ட விவரங்களை படபடவென பொரிந்து கொட்டினாள். சோதனை முடிந்ததும் டாக்டர் கைகளை கழுவி துடைத்துக் கொண்டு சுழல் நாற்காலியில் சாய்ந்து கொண்டாள். புடவையை சீர் செய்து கொண்டு டாக்டர் காட்டிய ஆசனத்தில் உட்கார்ந்த பரிமளாவுக்கு பயத்திலே வேர்த்து கொட்டியது. நீங்க 2 மாதம் கர்ப்பம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? ஆமா, மகிழ்ச்சியுடன் தலையை ஆட்டினாள் பரிமளா. தாய்மை அடையணும்னு அதிகமா ஆசை ஏற்படும் போது சில பெண்களுக்கு இயற்கை நியதில இப்படி ஒரு மாறுதல் ஏற்படுறது உண்டு. ஆனா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த கோளாறுக்கு காரணம் உங்க உடல் அமைப்பு. கோளாறா? அப்போ நான் தாயாகவே முடியாதா டாக்டர்? அவள் குரல் திகைப்பில் திணறியது. ஒரு சின்ன ஆபரேஷன் செய்யணும், சில மருந்துகளை சாப்பிடணும். இப்போ உங்களுக்கு உங்க வயசே எதிரியா இருக்கு. பெண்களுக்கு வயது ஏற ஏற தாய்மை அடையும் தன்மை குறைஞ்சுட்டே போகும். அதையும் நீங்க மறக்க கூடாது. அப்போ என்னதான் முடிவா சொல்றீங்க டாக்டர்? அவளுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. மருந்து, ஆபரேஷன் இதுகளுக்கெல்லாம் பயன் கிடைக்காட்டா வேற என்ன செய்ய முடியும்? டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கி கொண்டு எழுந்தாள். ஆபரேஷனை பத்தி உங்க கணவர்கிட்ட கலந்துட்டு சொல்லுங்க. ஒரே நாள் தான் இங்க தங்கும்படி இருக்கும். இந்த மருந்துகளை சாப்பிட்டுட்டு 1 மாசம் கழிச்சு என்னை வந்து பாருங்க. டாக்டர் அடுத்த பெண்ணை பார்க்க நர்ஸை அழைப்பதற்காக மேஜை மீதிருந்த மணியை தட்டினார். தாங்க முடியாத அதிர்ச்சியில் தள்ளாடி கொண்டு வெளியே வந்தவளுக்கு பஸ் நிலையம் நடப்பதற்குள் நேரம் யுகம் போல் கனத்தது. இப்பொழுது உலகத்தின் மேலேயே தன் மேலேயே அவளுக்கு ஒரே வெறுப்பு. சின்ன வயதில் பியூசி முடிக்கும் முன்பே மாமன் மகன் அவளை விரும்பி மணக்க பெண் பேச வந்தான். படிக்காதவன், பட்டிக்காட்டில் வசிப்பவன் என்று பிடிகொடுக்காது மறுத்துவிட்டாள். மாமன் மகனை கட்டிக்கொண்ட மகராசி இப்போது 3 குழந்தைகளுக்கு தாயாகி கிராமத்தில் சொந்த வீட்டில் ராணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். மாமன் மகன் கூட புது கார் ஒன்று வாங்கி வைத்துக் கொண்டிருப்பதாக கேள்வி. விவசாயி வேண்டாம், ஆபீசர் மனைவியாக வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டதன் விளைவு, விழுந்ததும் விடியாததுமாக வேலைக்கு போக எழுந்து அவசரப்பட்டு ஓட வேண்டியிருக்கிறது. போகட்டும், பாடுபட்டு சம்பாதிக்கிறாளே யாருக்காக? யாரோ வேறு ஒருத்தி பெற்று போட்டு விட்டு போயிருக்கும் மகனின் வருங்காலத்துக்காக. தனது மூத்தாள் மகன் அருணை நினைத்த போது உடல் அனலாக அவளுக்கு எரிந்தது. உங்க குழந்தை என் குழந்தை போல, கவலைப்படாதீங்க பார்த்திபன். அவன் என் பையன், நான் அவனோட அம்மா, முறையில 2வது அம்மா. ஆனா உணர்வுல அவனை பெத்த தாய் போல பாசம் உடையவள்னு நம்புங்க. கல்யாணத்துக்கு முன் பார்த்திபன் கவலை தெரிவித்த போது அவனை மயக்க அவள் இப்படியெல்லாம் வேப்பிலை அடித்தது என்னமோ உண்மை. ஆனால் அருணை அவளால் நேசிக்கவே முடியவில்லை. அப்பா என்று ஓடி வந்து தன் தந்தையை கட்டிக்கொள்ளும் அந்த சிறுவனை காணும் போதெல்லாம் மனதிலே ஒரு நெருடல். கணவனிடம் தனக்குள்ள அன்புக்கிடையே அவன் ஒரு முள்ளாக இருப்பது போல ஒரு உறுத்தல் சதா மனதை குடைந்தது உண்மையே. அவர்கள் வசித்த தெருவுக்குள் அவள் புகும் முன் இருள் வேகமாக கப்பிக்கொண்டது. தெருவிளக்குகள் பளிச்சென்று எரிய தொடங்கின. வீட்டின் கேட்டை மெல்ல திறந்து கொண்டு முன்பக்கத்து தோட்டத்திற்குள் நுழையும் முன்பே பக்கவாட்டில் இருந்த ஜன்னல் வழியே கவனித்தாள். பூட்டி இருந்த கராஜுக்குள் கார் நிற்பது தோட்டத்தில் எரிந்த விளக்கு ஒளியில் நன்றாகவே தெரிந்தது. அப்படியென்றால் அவள் கணவன் வீட்டிற்கு வந்து விட்டான். குளித்து முடித்து பனியனும் லுங்கியுமாக மாலை பத்திரிகையுடன் சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்திருப்பான். அப்பாவை கண்டதும் ஆசை மகன் கும்மாளம் அடித்துக் கொண்டு முன்னரை கம்பளத்தின் மீது கவிழ்ந்து படுத்தபடி
காமிக் புத்தகங்களை புரட்டி கொண்டிருப்பான். அத்தை அம்மாள் அன்னபூரணி சாப்பாட்டறை மேஜை மேல் தட்டுக்களை பரப்பிக்கொண்டு தம்பி மனைவி இன்னும் காணலையே என்று வம்பு விசாரிக்க வாயில் பக்கம் நிமிடத்துக்கு ஒரு தடவை எட்டி பார்த்து கொண்டிருப்பாள். சாந்தா ஒரு ரெடிமேட் குடும்பத்துக்கு தலைவியாகி விட்டதை குறித்து அப்போது சிரித்தாள் பரிமளா. அவள் மட்டும் என்ன, ஒரு ரெடிமேட் குடும்பத்திற்குள் தான் வசமாக அகப்பட்டு கொண்டிருக்கிறாள். கணவன் 12 வயது வளர்ந்து நிற்கும் ஒரு துடிதுடிப்பான பிள்ளை, மூக்கு கண்ணாடி வழியாக எப்போதும் சந்தேகத்தோடு பார்த்தபடி பாரமாக இருக்கும் ஒரு வயதான விதவை நாத்தனார். பிடித்தாலும் புளியங்கொம்பை பிடித்தாள் சாந்தா. பரிமளா பிடித்ததோ வெறும் முருங்கை கொம்பு. தாடை இருக கோபத்தில் பற்பல சிந்தித்தபடி வாயில் அழைப்பு மணியை சற்று வேகமாக அழுத்தினாள். வந்துட்டியா? ரொம்ப கவலையா இருந்தது. இப்ப காலங்கெட்டு கிடக்கிறதேன்னு பயந்துட்டேன். அன்னபூரணி அம்மாள் கதவை திறந்த உடனேயே கேட்டாள். கழுத கெட்டா குட்டிச்சவரு, எங்க போயிடுவேன், அதான் வந்துட்டனே. படபடவென பேசிவிட்டு அன்னபூரணியை தள்ளாத குறையாக உள்ளே நுழைந்தாள் பரிமளா. ஜிவ்வென்று காது மடல் வரை சிவந்து காணப்பட்ட அவளது முகத்தை கண்டதும், கோபம் தெரித்த கண்களை பார்த்ததும் அன்னபூரணி தடுமாறி போய்விட்டாள். பஸ் நிலையத்திலிருந்து குறுக்கு கடல் வழியே முந்தா நாள் வந்த ஒரு பொண்ணோட கழுத்து சங்கிலிய யாரோ திருடன் அத்துட்டு போயிட்டானா, பேசிக்கிட்டாங்க. அதனால உங்க தம்பி வைர நெக்லஸ் வாங்கி பூட்டி இருக்கிறாரு, திருடன் அறுத்துட்டு போயிடுவான்னு பயப்பட அப்படி கனம்மா கழுத்துல என்ன பூட்டிட்டு இருக்கேன். தோல் பையை கோபத்தோடு மேஜை மீது வீசி போட்டாள். மஞ்ச கைத்துல தொங்குனாலும் பொண்ணுக்கு பெரும் மதிப்பை தரது மாங்கல்யம். உன் தாலி தொங்குற புன்சரடு இருக்கே, அது ஒண்ணு போதாதா? என் தம்பி என்ன செய்வான்? பிடிப்பிடியா சங்கிலிகள் செஞ்சு உன் கழுத்துல போடதான் ஆசை அவனுக்கு. பொருளாதாரம் இடம் கொடுக்கலையே. சொல்ல நினைத்தாள் அன்னபூரணி. ஆவேசமாக பத்ரகாளி போல வீட்டுக்குள் நுழைந்தவளிடம் பேசினால் பெரும் சண்டையாகிவிடும் என்ற பயத்தினால் மென்மையாக புன்னகைத்தாள். ரொம்ப களைச்சு போயிருக்க, காஃபி கலந்துன்னு வரேன், முதல்ல தாகத்துக்கு சாப்பிடு. சமையலறைக்குள் மறைந்து விட்டாள். அன்னபூரணி மிகவும் அன்போடு கொண்டு வந்து மேஜை மேல் வைத்த காஃபி டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு வாய் விழுங்கிய பின்னர் தான் அவள் பார்வை வீட்டின் பல பக்கமும் சுழன்றது. ஆமா, இவர் எங்க? அருண் எங்க? அதுக்குள்ள சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டாங்களா? ஏளனமாக வினவினாள். அன்னபூரணிக்கு பதிலளிக்க தயக்கமாகத்தான் இருந்தது. குழந்தை அருண் 4 தினமா அப்பாட்ட கெஞ்சிட்டு இருந்தான், ஜங்குள் புக் பாக்கணும்பா, ரொம்ப நல்ல படமான்னு. இன்னைக்கு மாலை ஆபீஸ்ல இருந்து திரும்பின பார்த்திபன் வரும்போது டிக்கெட்டுகளுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருந்தான். 3 டிக்கெட்டுகள் ரிசர்வ் பண்ணியிருந்தான். கொஞ்ச நேரம் மனைவியோட வருகைக்காக காத்திருந்து பார்த்தான், அவளை காணல. படத்தை துவக்கிடுவாங்கன்னு அச்சத்துல தம் மகனோட கிளம்பிட்டான். தியேட்டர்ல யாராவது அந்த ஒரு டிக்கெட்டை வாங்கிப்பாங்கன்ற நம்பிக்கை. அன்னபூரணி குழப்பத்துடன் விழித்தாள். குளியலறையை நோக்கி விரைந்து கொண்டிருந்த பரிமளா கோபத்துடன் திரும்பினாள். அப்பனும் மகனும் எங்க காணல? கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரோ? மறுபடியும் எரிச்சலுடன் கேட்டாள். இல்ல, குழந்தைய சினிமாவுக்கு அழைச்சிட்டு போயிருக்கான் தம்பி, நீ வந்தா சாப்பிடும்படி சொன்னான். ஏன், சினிமாவுக்கு அப்புறம் அப்பனும் மகனும் வர வழியில 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டு வரதா யோசனையோ? நீ ரொம்ப பசியா களைப்பா இருப்பேன்னு தான் தம்பி அப்படி சொன்னான். தம்பிக்கு ஏத்த அக்கா தான் நீங்க. முதல்ல கேட்டதுமே ஏன் பட்டுன்னு உண்மையை சொல்லல? டாக்டர் கிளினிக் கூட வர முடியல, ஆனா இப்போ பிள்ளைய கூட்டிக்கிட்டு சினிமாவுக்கு போற நேரம் இருக்காக்கும் உருமினாள். டாக்டர் கிளினிக்கா? அன்னபூரணி கேட்டதும் பரிமளா ஆவேசத்தில் வெடித்து விட்டாள். ஆமா, எல்லா விவரத்தையும் இப்ப நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். வீட்டோட நிழல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற உங்களுக்கு வேளா வேலைக்கு சாப்பிடுறது மட்டும் போதாது, வம்பு ஒரு நொறுக்கு தீனி. படார் என்று முகத்தில் அடிப்பது போல் குளியலறை கதவை அடைத்து கொண்டாள். அன்னபூரணி செயலற்று நின்றாள். சில மாதங்களாக சிறு ஊசியாக அவ்வப்போது பரிமளா குத்தி பேசுவதை அவள் கவனிக்காமல் இல்லை. கிடக்கிறா, ஏதோ கோவத்துல விவேகம் இல்லாம பேசுறா என்று விட்டு கொடுத்து கொண்டுதான் இருந்தாள். ஆனால் இன்று அவள் போட்ட கூச்சல், கதவை சாத்திய வேகம் எல்லாம் முகத்தில் அரைந்தது போன்ற மனவேதனையை கொடுத்தன. சின்ன வயசிலேயே கணவனை இழந்து உடல் உழைப்பால பாடுபட்டு தம்பிய முன்னுக்கு கொண்டு வந்ததுக்கு இது சரியான பரிசுதான். பார்த்திபன் மேல் அவள் கோபப்பட முடியாது. மறுமணம் செய்து கொள்ள முடிவு செய்த போது அவன் அக்காவிடம் மனம் விட்டு பேசி அவள் அனுமதியின் பேரில் தான் கல்யாணம் செய்து கொண்டான். என்னதான் அத்தை என்று ஒருத்தி அரவணைக்க வீட்டில் இருந்தாலும் குழந்தைக்கு தாய் அன்பு வேண்டுமே, அம்மா என்று அழைக்க ஒருத்தி வேண்டுமே. மேலும் அன்னபூரணிக்கு என்ன சின்ன வயசா? அவளுக்கு பின் வளர்ந்து வரும் அருணின் படிப்பு, பிற்காலம் இவைகளை பற்றி சிந்தித்து செயல்பட பார்த்திபனுக்கு துணைவி ஒருத்தி தேவையாயிற்றே. பாவம் பார்த்திபன், சின்ன வயசிலேயே மனைவி இழந்துட்டான். எத்தனை காலம் மறுமணத்தை ஒத்தி போடுறது? இளமை மீண்டும் வருமா? இப்படியெல்லாம் எண்ணித்தான் அவள் தனது தம்பியின் மறுமணத்திற்கு பூரண ஆதரவு கொடுத்தாள். வீட்டுக்கு வந்த பரிமளாவை மிகவும் அன்போடு வரவேற்றாள். வேலைக்கு போகிறாள் என்ற கனிவுடன் அவளை கருத்தோடு கவனித்துக் கொண்டாள்.
வந்ததும் வராததுமாக மூத்தாள் விட்டு போன பொறுப்பை அவள் தலையில் கட்டக்கூடாது என்ற கருணையினால்தான் அருணை தானே கவனித்துக் கொண்டாள். காலை விடியும் முன் எழுப்பிவிட்டு குளிக்கச் செய்து அணிந்து கொள்ள பள்ளி சீருடைகளை பெட்டி போட்டு தந்து, சாப்பிட பலகாரம் கொடுத்து, டிஃபன் கட்டி கையில் கொடுத்து, புத்தக மூட்டையை சுமந்து வாசல் கேட் வரைக்கும் அவன் கையில் கொடுத்து, பத்ரம் பத்ரம், தெருவை பார்த்து போட கண்ணா என்று கனிவுடன் வழியனுப்பும் வரை எல்லாவற்றையும் அவளே கவனித்துக் கொண்டாள். அது மட்டுமா, வீட்டை கவனிப்பதிலிருந்து சமைப்பது, தோட்டத்தை கொத்தி விதைகளை அவ்வப்போது நட்டு காய்கறிகளை பயிர் செய்வது, செலவை மட்டுப்படுத்துவதிலிருந்து எல்லாவற்றையும் அவளே கவனித்துக் கொண்டு தனக்கென்று ஒரு நிமிஷத்தை கூட ஒதுக்கி கொள்ளாது தம்பிக்கும் அவன் குடும்பத்துக்கும் மாடாய் உழைத்ததற்கு நல்ல பரிசு. அன்னபூரணியின் நெஞ்சை துக்கம் அடைத்துக் கொண்டது. 18 வயதிலே தன் பூவையும் பொட்டையும் பறித்துக் கொண்டு மறைந்துவிட்ட கணவனை நினைத்துக் கொண்டு கண் கலங்கி போனாள். சாப்பாட்டு அறை சுவரில் தொங்கிய விஜயாவின் புகைப்படத்தை பார்த்தாள். பார்த்திபனின் முதல் மனைவி விஜயா. அவனுடன் 5 வருடங்கள் தான் வாழ்ந்தாள். எப்பொழுதும் முகத்திலே பளிச்சென்ற ஒரு புன்னகை, வார்த்தைகளில் தான் எத்தனை மரியாதை. அக்கா, நீங்க சும்மா உட்காருங்க, நான் பரிமாறுறேன். அருணை தன்னுள்ளே அடக்கி கொண்டிருந்த தாய்மையின் பூரண நிலையின் போது கூட ஒரு நாள் மூச்சு திணறிக் கொண்டு சாப்பாடு பரிமாறியதை நினைத்து கொண்டாள். குபீர் என்று கண்களில் நீர் புரண்டு கன்னத்திலே முத்துக்களாக உருண்டோடின. அம்மா விஜயா, பச்சை பிள்ளைய ஏன் மடியில போட்டுட்டு பாத்துக்கோங்க அக்கான்னு நீ மாயமா போயிட்டியம்மா. ஆஸ்பத்திரியில கடைசியா நீ கேட்டுக்கிட்டத நான் ஒரு கடமையா நினைச்சு அதுக்காகத்தானே இங்க இன்னமும் இருக்கேன். அம்மா விஜயா, நீ உசுரோட இருந்து நான் போயிருக்க கூடாதாம்மா, இப்படி மோசம் பண்ணிட்டியே. தனக்குள்ளே துயரத்தில் குமுறியபடி நிமிர்ந்து பார்த்தாள் அன்னபூரணி. சட்டென்று நினைவு வந்தது. பூக்காரி கொண்டு வந்து வைத்துவிட்டு போன மல்லிகை பூச்சரத்தை அவள் இன்னமும் படத்திற்கு போடவில்லையே. சமையலறை அலமாரி தட்டில் வாழை இலை துண்டில் சுருட்டி கட்டி வைத்து மொட்டவிழ்ந்து மலர்ந்து விட்ட மல்லிகை பூச்சரத்தை எடுத்து வந்து ஒரு ஸ்டூலை இழுத்து போட்டு அதன் மேல் ஏறி படத்திற்கு மாலையை சூட்டினாள். பின்னர் குளித்துவிட்டு வேறு உடை உடுத்தி கொண்டு வரப்போகிற தம்பி மனைவிக்கு சாப்பாட்டை தயாராக்கி சூடாக பரிமாற அவசரமாக சமையலறைக்குள் புகுந்தாள். சாப்பிட தயாராக வந்து மேஜை அருகே உட்கார்ந்த பரிமளாவின் மூக்கில் மல்லிகையின் மனம் பலமாக மோதியது. மூத்தவளது புகைப்படத்திலே தொங்கிய மல்லிகை சரத்தை கண்டதும் அமுங்க முயன்ற ஆத்திரம் மீண்டும் பீரிட்டு கொண்டு புறப்பட்டது. மல்லிகை பூ முழம் 60 பைசான்னு சொல்றான். உங்க தம்பி ஆசையா 2 முழம் வாங்கி எனக்கு தரதில்ல, ஆனா செத்தவளுக்கு அலங்காரம் செய்ய மட்டும் மறக்கறதில்ல. சிடுசிடுத்தபடி தட்டை தன்னருகே இழுத்து கொண்டாள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சுமங்கலியா போனவதான் நான் தான் வாங்கி போட்டேன். தம்பி அப்போவாது தான் கொஞ்சம் பூ வாங்கின்னு வர்றது வழக்கம். விஜயாவுக்கு மல்லிகைனா ரொம்ப ஆசை. இன்னைக்கு அவ பிறந்த நாள். பேஷ், இறந்தவளுடைய பிறந்த நாளை பத்தி ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க. போன வாரம் ஏன் பிறந்த நாள் வந்தது இந்த வீட்டுல யாருக்குமே ஞாபகம் இருக்கல? மென்று விழுங்கினாள் அன்னபூரணி. இதென்ன இன்று எதற்கெடுத்தாலும் பரிமளா குற்றம் கண்டுபிடிக்கிறாள்? குத்தலாக பேசுகிறாளே ஏன்? பருப்பை பிசைந்து கொண்டு ஒரு வாய் விழுங்கி விட்டு தொடர்ந்து பேசினாள் பரிமளா. அக்கா, ஒன்னு சொல்ல நான் ரொம்ப நாள் விரும்புறேன். உங்க தம்பி வாய்க்கு பயந்துகிட்டு இவ்வளவு நாள் அதை சொல்லாம இருந்தேன். இன்னைக்கு அதை சொல்லணும்னு ஒரு துடிப்பு வந்தது. என்னம்மா பரிமளா, மனசுல இருக்கிறத சொல்லு. என் மேல ஏதாச்சும் தப்பு இருந்தா கேட்டுக்கிறேன். நல்லா கேட்டுக்கங்க. நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. உங்களால அருண் கெட்டு குட்டிச்சவரா போறான். அருணை நான் எந்த வகையில கெடுக்கிறேன் புரியலையே. அன்னபூரணிக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. பரிமளா வேகமாக சாப்பாட்டை முடித்துக் கொண்டு கையை கழுவி விட்டு வந்தாள். துண்டிலே கைகள் சிவக்க துளைத்து கொண்டாள். முகம் கோபத்தில் சிவந்து விட்டிருந்தது. 12 வயசு கெடாமாடு அருண். பச்சை குழந்தை போல நேத்து அவனுக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க. உனக்கு தெரியாதா பரிமளா? அருண் பென்சில் செய்யும் போது வலது கை ஆள்காட்டி விரல்ல கத்தி பட்டு காயம். குழம்பு சாதத்தை பிசைய முடியாம எரிச்சல். குழந்தை வேதனைப்பட்டான். நான் தான் வற்புறுத்தி சோறு ஊட்டினேன். அவன் சாப்பிட ரொம்பவும் வெக்கப்பட்டான். இன்னும் உங்க பக்கத்துல படுக்கை இறையில வந்து கொஞ்சிக்கிட்டு படுத்துக்கிறான். வெக்கம் இல்லையா அவனுக்கு? தாய் முகத்தை பார்க்காத குழந்தை. 3 மாசம் பச்சை மண்ண என் மடியில போட்டுட்டு விஜயா போயிட்டா. அதனால நான் அவனுக்கு அத்தை மட்டும் இல்ல, அம்மா போல. இத நீ ஏன் வித்தியாசமா எடுத்துக்கிற? இன்னும் கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டா தானே அவன் தான் தனியா போய் படுத்துக்க ஆரம்பிப்பான். அத்தை அத்தைன்னு என் கழுத்தை கட்டிட்டு தூங்குன பழகுன பிள்ளை. அன்னபூரணியின் குரல் கரகரத்தது. அதனாலதான் சொல்றேன், அவனுக்கு நான் அம்மாங்கிற மதிப்பு இல்லாம போயிருக்கு. எல்லாத்துக்கும் உங்களையேதான் கேக்குறான். எப்பவும் சிடுசிடுன்னு பேசுற நீ, அதனால பயப்படுறான். சொல்ல துடித்தாள் அன்னபூரணி. இன்னும் உங்ககிட்ட அவன் நெருங்கி பழக ஆரம்பிக்கல, அதனாலதான் என்றாள் மெல்லிய குரலில். தொண்டையை செருமி கொண்டாள் பரிமளா. இது நாள் வரை கணவனுக்காக அவள் அன்னபூரணியிடம் தயவு காட்டியது போதும். இனி வெளிப்படையாக பேசி முடிவு செய்வது விடுவதுதான் சரி. அவள் மனைவி என்கிற தனது ஸ்தானத்தின் மதிப்பை கெட்டியாக பிடித்து கொண்டு செயல்பட வேண்டும்.
விலைவாசி எல்லாம் இப்ப ரொம்ப திடீர்னு ஒசந்து போயிட்டதுனால நம்மள போல மத்தியதர குடும்பத்தாருக்கு கஷ்டகாலம் ஆரம்பிச்சிருக்கு. அன்னபூரணிக்கு விளங்கவில்லை. ஆமா, நேத்து குடமிளகா வித்துட்டு போனான். இந்த பக்கம் ஒரு ஆளு விசாரிச்சேன், கிலோ 12 ரூபான்னா. அம்மாடியோ, அத்தனை விலையான்னு. நீங்கெல்லாம் ஏன் வீணா விலை கக்குறீங்க? குடமிளகாய் வாங்க கட்டுப்படியாதவங்களுக்கு குடமிளகா விலைய பத்தி என்ன கேள்வின்னு மூஞ்சிலே அடிச்சுட்டு போயிட்டான். அவன் சொன்னதுல குத்தம் இல்ல. இப்போ நம்ம நிலைமை அப்படித்தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. கொஞ்ச நாள் உங்களோட பெங்களூர் தம்பி வாகீசன்ட்ட போய் இருந்துட்டு வர்றது நல்லது. அன்னபூரணிக்கு தூக்கி வாரி போட்டது, நெஞ்சு படப்படத்தது. அருணையும் உங்க 2 பேரையும் வீட்டையும் கவனிச்சுக்க யார் இருக்கா? தொண்டை அடைக்க வார்த்தைகள் தடுமாற கேட்டாள். கோபுரத்தை பொம்மைகள் தாங்குதுன்னு நினைக்கலாமா? வாகீசன் தம்பி கிட்ட போய் கொஞ்ச காலம் இருங்கோ. அருண் விளையாட்டுத்தனத்தை விட்டுட்டு நல்லா படிச்சு முன்னுக்கு வரானா இல்லையா பாருங்க. குழந்தை நான் இல்லாட்டா ஏங்கி போயிடுவானே. அத்தை அம்மாளுக்கு அழுகையே வந்தது. புரிஞ்சுப்பீங்கன்னு சொன்னேன், மடத்தனமா பேசுறீங்க. வெளிப்படையா சொல்றேன், நானும் அவரும் பாடுபட்டு சம்பாதிக்கிறோம். 4 காசு சேர்க்க முடியல. நீங்க சிக்கனமா எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க. வீணா பொருளை நஷ்டப்படுத்துறீங்க. ராத்திரி ரொம்ப நேரம் விளக்கு போட்டு படிக்கிறீங்க. இந்த விலைவாசியில ஒருத்தர்னா கூட ஒரு குடும்பத்துக்கு கட்டுப்படியாகாத விஷயம். உங்க தம்பியும் உங்களை 18 வருஷமா கூடவே வச்சு காப்பாத்திட்டு வராரு. ஏன் ஒருத்தருக்கு மட்டும் பாரமா இருக்கணும்? இன்னொரு தம்பி இருக்காரே, அவர் வீட்டுல கொஞ்ச காலம் போய் இருக்கிறது, அவங்களுக்கு இங்க செய்யற உதவியே செய்யறது. இது பார்த்திபன் சொன்ன யோசனையா? என்கிட்ட நேராவே அவன் சொல்லியிருக்கலாமே. அன்னபூரணி விசும்ப தொடங்கினாள். இந்தாங்க நிறுத்துங்க. அழுது அழுது தம்பியை ஏமாத்தி அவர் தலையில மிளகா அரைக்கலாங்கிற அந்த கதையை விடுங்க. உங்க தம்பி சொல்லல, சொல்ற துணிச்சல் அவருக்கு கிடையாது. அவர் ஒரு கோழை. நான் சொல்றேன், என்னால ஒரு பெரிய குடும்பத்தை கட்டிட்டு அழ முடியாது. அருணை வச்சு காப்பாத்த வேண்டியது கடமை. அதுக்கு மேல என் புருஷனோட அத்தனை சொந்தக்காரங்களையும் என்னால கட்டி காப்பாத்த முடியாது. முடியவே முடியாது. இப்பவே சொல்லிட்டேன். அவங்க 2 பேரும் சினிமால இருந்து வந்ததும் இத சொல்லி ஏதாவது கலாட்டா பண்ணீங்கன்னா நான் மகா பொல்லாதவளாயிடுவேன். வெறி பிடித்தவள் போல் உள்ளிருந்து எழுந்த பொறாமையின் வேகத்திலே பரிமளா படபடவென வார்த்தைகளை கொட்டினாள். அதிர்ந்து போய் சிலையாக நின்றாள் அன்னபூரணி. ஆரத்தி சுற்றி கொட்டி உள்ளே அழைக்க அண்டை வீட்டு கட்டுக்கழுத்தியை அழைத்து வந்து ஆர்ப்பாட்டங்கள் செய்து மருமகளாக பரிமளாவை அந்த வீட்டிற்குள் வரவேற்றதற்கு நல்ல பலன் கைமேல் கிடைத்து விட்டது. மூட்டையை கட்டிக்கொண்டு பெரிய தம்பி வீட்டுக்கு புறப்படு, இங்க இருக்காத என்று நன்றி கொஞ்சமும் இல்லாமல் விரட்டுகிறாளே. சினிமாவிலிருந்து திரும்பி வந்த கணவனின் குரல் கேட்டதுமே தூங்குகிறவள் போல கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு படுத்து கிடந்தாள் பரிமளா. என்னக்கா மூஞ்சி உப்பி போய் கண்ணு சிவந்து என்ன சங்கதி? பதறினான் பார்த்திபன். காதை தீட்டிக் கொண்டு மேலே என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் பரிமளா. காலையில பச்சை தண்ணியில முழுகிட்டு சமைக்க தொடங்கினேன். முட்டுச்சளி பிடிச்சுக்குச்சு, வேற ஒன்னும் இல்ல சொல்லிக்கொண்டே அன்னபூரணி அவர்களுக்கு உணவை படைத்தாள். சமையலறையை ஒழுங்கு செய்தவள் வழக்கம் போல பாயை விரித்து கொண்டு படுத்தாள். அத்தை என்று அழைத்தபடி அருகில் பாயின் மீது வந்து ஒண்டிக் கொண்ட சிறுவனை கையால் தள்ளினாள். அருண், எனக்கு நல்ல சளி ஜுரம், கிட்டக்க வராத, போய் முன்னரையில ஜமக்காலத்தை விரிச்சு படுப்போ. பயமா இருக்கு அத்தை. டேய் ஆம்பளை கெடாமாடு போல வயசாகுது, பயமா பயம், போடா போ. எரிந்து விழுந்தாள் அத்தை. சரி அத்தை என்றான் கம்மிய குரலில். இது நாள் வரை அவனிடம் அத்தை அப்படி கடுமையாக எரிச்சலுடன் பேசியதே கிடையாது. இன்றைக்கு மட்டும் ஏன் அப்படி? அவர்களை விட்டுவிட்டு சினிமாவுக்கு போய்விட்டு வந்தோம் என்ற கோபமா? அத்தை, உங்களுக்கு புராண படம் தான் பிடிக்கும்னு அப்பா சொன்னதால உங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கல. கோமா அத்தை. கேட்டுக்கொண்டே அருகில் வந்து மீண்டும் உட்கார்ந்த அந்த சிறுவனை ஆற தழுவிக்கொண்டு குலுங்கி அழவேண்டும் போல அன்னபூரணியின் உடலும் உள்ளமும் துளித்தன. பெற்றால் மட்டும் ஒருத்தி தாயாவதில்லை. 3 மாத பச்சிளங்குழந்தையிலிருந்து பாலூட்டி சீராட்டி அவனை வளர்த்த தாய் அவள். எனக்கு சினிமா ஒரு கேடு. சொன்னதே இப்ப நீ கேட்க போறியா இல்லையா? சீறினாள் கோபத்துடன். நீங்க சொன்னதை நான் எப்போது கேட்காம இருந்திருக்கனா? சரியத்த, உங்களுக்கு உடம்பு முடியாம போச்சுன்னா அருண்னு கூப்பிடுங்க. தலைவலி மருந்து எடுத்துட்டு தண்ணி எடுத்துட்டு ஓடி வருவேன். கூப்பிடுவீங்களா அத்த? கெஞ்சியபடி மனமின்றி அவன் ஜமக்காலத்தில் தலையணையை வைத்து சுருட்டி கை மடக்கி தூக்கி கொண்டு விளக்கை அணைத்து விட்டு வெளியேறியதும் அன்னபூரணிக்கு துயரம் தாங்க முடியவில்லை. குழந்தை, உன் மேல எனக்கு கோவலடா கண்ணா. இப்படி ஒண்டி கட்டையா அனாதையா போயிட்டனேன்னு என் மேலேயே எனக்கு கோவம். என் விதி மேல கோவம். இந்த பாவ பிறவி மேல கோவம். விம்மலை தலையணைக்குள் அழுத்தி கொண்டு குமுறி அழுதாள். படம் ரொம்ப நல்லா இருந்தது, நீ வரலையேன்னு மனசு கஷ்டப்பட்டது. தூங்கிட்டியா? அருகில் அவள் மீது கையை போட்டு உலுக்கினான் பார்த்திபன். அப்பன மகனும் ரசித்து பார்த்தாச்சுல்ல, பின்ன பேசாம இருங்க என்று எரிந்து விழ தோன்றியது அவளுக்கு. ரொம்ப களைப்பா இருக்கு என்று முனகினாள் போலியான தூக்கத்தில். டாக்டர் என்ன சொன்னாரு?
அவளுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. அடடா, என்ன அக்கறை, மனைவி மேல என்ன பாசம், அடுத்த வருஷம் மெதுவா விசாரிக்கிறது தானே. ஆத்திரத்தில் கூற வேண்டும் போல மனம் துடித்தது. ஒண்ணுமில்ல, எல்லாம் சரியா இருக்கு. உங்க 2 பேருக்கும் சின்ன வயசு தானே, அடுக்கடுக்கா குழந்தைகள் பிறக்க வாய்ப்புண்டுன்னு சொன்னாங்க. ஐயையோ என்றான் பார்த்திபன். குழந்தைகள்னா ஏன் இப்படி அலறீங்க? எரிச்சலுடன் கேட்டாள் அவள். நம்ம அந்தஸ்துக்கு இருக்கிற ஒரு குழந்தையே போதும்னு என் அபிப்பிராயம். கோபத்துடன் கீழ் உதட்டை கடித்து கொண்டாள் பரிமளா. என்ன சுயநலமான எண்ணம் இது! தனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான் என்ற மனநிறைவில் அவளை பற்றி சிந்திக்க மறந்து, ச்சே, என்ன மனிதர் இவர்! பரிமளா, அவள் அயர்ந்து தூங்குகிறாள் போல் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு லேசாக மூச்சு விட்டாள். போர்வையை இழுத்து அவள் மீது போர்த்துவிட்டு திரும்பி படுத்துக் கொண்டான் பார்த்திபன். ஹைபோபிளாஸ்டிக் யூட்ரஸ், அதாவது வளர்ச்சி முற்று பெறாத கருப்பை, அத்துடன் தாய்மை அடையும் தன்மை குறைந்து கொண்டு வரும் வயது, இன்னும் பல காரணங்கள். பயப்படாத, மருந்து கொடுத்து ஒரு சின்ன ஆபரேஷன் செஞ்சு முயன்று பார்க்கலாம். அதுக்கும் பலன் இல்லைன்னா? டாக்டர் அம்மா கூறிய அந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் நினைவில் மோத, பலன் இல்லை என்றால் அவள் வாழ்வு முழுவதும் மலடியாக, பிள்ளை பாக்கியம் இல்லாதவளாக, தனிமரமாக, மூத்தவள் விட்டு போனதற்கு உழைத்து கொட்டி கொண்டு உப்புச்சப்பற்ற ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறாள். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கா அவள் தவம் கிடந்தாள்? தலையணை மீது சூடான கண்ணீர் துளிகள் மெல்ல உதிர்ந்தன. சூடாகிய உணர்வில் உள்ளம் உலைக்களமாக குளிர்ந்து விட்டு எரிந்தது. மறுநாள் காலை அன்னபூரணி அதுவரை செய்யாத ஒரு அடாத காரியத்தை துணிவுடன் செய்தாள். பார்த்திபனுக்கு அவனது அலுவலகம் சில தினங்களுக்கு முன்னர் தான் வீட்டில் ஒரு தொலைபேசி இணைப்பை தந்திருக்கிறது. தம்பி அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் கண்டிப்பானவன் என்பதை அவள் அறிவாள். அதனால் மறந்தும் எந்த அவசரத்துக்கும் தொலைபேசி அருகே அவள் நெருங்குவதில்லை. ஆனால் இப்போது அவளுக்கு தாங்க முடியாத ஒரு நிர்பந்தம் வந்துவிட்டது. தம்பியும் மனைவியும் அலுவலகம் கிளம்பியதும் வேலைக்காரி வெளியே சென்ற பின்னர், அருண் பள்ளிக்கு புறப்பட்டு போய்விட்ட என்று நிச்சயம் தெரிந்த பின்னர், கதவை தாளிட்டு கொண்டு பரபரப்புடன் பெங்களூர் தம்பி வீட்டுக்கு நேரடியாக தொடர்பு கொள்ள எண்களை வேகமாக சுழற்றினாள். அவளது அதிர்ஷ்டம் வாகீசன் வீட்டில் இருந்தான். அன்னபூர்ணி அக்காவா, என்ன சங்கதி, அபூர்வமா ஏன் நினைவு வந்திருக்கு? கேலியாக அவன் கேட்டதை ஒதுக்கிவிட்டு அவள் பரபரத்தாள். உன்னோட வந்து சில மாசம் தங்கலான்னு யோசனை, என்ன சொல்ற? அவள் நெஞ்சம் படபடத்தது. வாகீசன் மனைவி ஆரம்பத்திலிருந்து தனி குழுத்தினத்தை விரும்பி ஏற்றவள். நாத்தனார் குறுக்கீடு கூடாது என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டாள். 1 நாள் 2 நாள் என்றால் தொலையட்டும் என்று அனுமதிப்பாள். மாத கணக்கு என்றால் முடியாது என்று ஆரம்பத்திலேயே முற்றுப்புள்ளி வைத்து விடுவாள். அன்னபூரணிக்கு இது தெரிந்த கதைதான். ஆனால் இப்போது போக்கிடம். சிரிப்பு தவிழ்ந்த வாகீசன் குரல் சட்டென கடுமையாகியது. பெங்களூர் குளிரு உங்களுக்கு ஒத்துக்காதுன்னு முன்னவே தெரிஞ்ச விஷயம். இந்த வருஷம் குளிர் எக்கச்சக்கமா இருக்கு. என் மச்சான் ஒண்ணு விட்ட மாமன் மகள் 10 நாள குழந்தை குட்டிகளோட இங்க தங்கியிருக்கா. உங்களுக்கு தெரியும், அக்கா வீடு ரொம்ப சின்னது, 2 படுக்கை அறைதான். அன்னபூரணிக்கு அழுகை தொண்டையை அடைத்தது. மனம் இருந்தால் ஒரு உழக்கில் கூட ஒண்டிக்கொண்டு எல்லோரும் குடியிருக்க முடியும். மனமில்லாவிட்டால் அரண்மனையாக வீடு பெரிதாக இருந்தால்தான் என்ன? அப்படியா, கொஞ்சம் மாசம் இருக்கட்டும். அப்படியே மைசூர், நந்தி ஹில்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். குளிர் எனக்கு தாங்காது. பரவாயில்ல, இன்னொரு சமயம் பார்த்துக்கலாம். மல்லிகாவை கேட்டேன்னு சொல்லு. போனை பட்டென வைத்து விட்டாள். அவள் உடல் வெடவெட என உணர்ச்சி வசத்தில் நடுங்கியது. வயதாகி விட்ட அக்கா வியர்வை வழிய அடுப்பருகிலே நெருப்பின் நெருக்கத்திலே வெந்து கொண்டு சமைத்து போட்டு 2 தம்பிகளையும் ஆளாக்கினாள். மூத்தவன் மனைவியே கதி என்று அக்காவை மறந்தே போனான். எப்போதாவது சென்னைக்கு அபூர்வமாக ஓரிரு முறை வருவான். வந்தாலும் ஹோட்டலில் தங்கிக் கொண்டு அவர்களை பார்க்க ஒரு பிஸ்கட் டின்னுடன் வந்து போவான். அப்படி ஒட்டாத புல் போல் அவன் ஒதுங்கியே இருந்தான். அக்கா செய்த உதவியை மறக்காது தன்னோடு வைத்து 2 நாளும் காப்பாற்றிட பார்த்திபனுக்கு இப்படி ஒரு மனைவி வந்து வாய்க்க வேண்டுமா? வெளியே போ என்று சொல்லாமலே வேறுவித வார்த்தைகளால் துரத்துகிறாளே, அதை மீறி அங்கே எப்படி நீடித்து இருப்பது? பலவும் எண்ணி அவள் கலங்கி போனாள். அவளுக்கு என்று பேங்கில் கையிருப்பு எதுவும் கிடையாது. தம்பி காலம் முழுதும் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையில் உடம்பை ஒடித்து கொண்டு உழைத்து கொண்டிருந்தாள். விஜயா விட்டு போன தாயில்லாத குழந்தை அருணை நினைத்த போது நெஞ்சே வெடித்துவிடும் போல துயரம் அமுக்கியது. பெற்ற மகனை போல நெஞ்சின் மேலும் தோள் மேலும் போட்டு வளர்த்த குழந்தையை எப்படி பிரிந்து வாழ்வது? ஐயோ, இந்த பரிமளாவுக்கு ஏன் தான் இத்தனை ஆங்காரம்? பொலவென உதிர்ந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். என்ன செய்வது? தொடர்ந்து இனி அங்கே தங்கினால் தம்பியே கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. மனைவி மோகத்திலே பார்த்திபன் அக்காவை அசட்டை செய்வது ஒன்றும் அதிசயமான விஷயமல்ல, உலக இயல்பு.
திடீரென்று ஒரு யோசனை அவள் மனதில் பளிச்சிட்டது. அன்று பரிமளா வீடு திரும்பியதும் அவளுக்கு காஃபி பலகாரம் கொடுத்துவிட்டு பச்சை தண்ணீரில் குளித்துவிட்டு வேறு உடை உடுத்தி கொண்டு கோவிலுக்கு கிளம்பி விட்டாள். எங்கேயாவது ஒழியட்டும் என்று பரிமளா மிகவும் அசட்டையாகத்தான் இருந்தாள். ஈஸ்வரனையும் அம்பாளையும் தரிசித்துக் கொண்ட பின் அந்த மண்டபத்துக்கு வந்தாள். அவளுக்கு தெரியும், அவளது அடிநாள் தோழி காந்திமதி நாள் தவறினாலும் தவறும் கோயிலுக்கு வருவதை தவறவிட மாட்டாள். பிரகாரத்தை சுற்றிவிட்டு அலுப்பு தீர வெகுநேரம் இருட்டிய பின்னர் கூட அந்த மண்டபத்தில் அந்த கல்தூண் அருகே தனியே உட்கார்ந்திருப்பாள். அப்படிப்பட்ட ஒரு குணம் அவளுக்கு. தோளை தொட்டதும் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் காந்திமதி. உழைத்து ஓடாகிவிட்ட அவள் இப்போது எலும்பும் தோலுமாகத்தான் இருந்தாள். காந்தி, எனக்கு ஒரு உதவி செய்யணும். முன் போல நான் எங்கேயாவது சமையல் வேலை செஞ்சு பிழைக்க ஆசைப்படுறேன். உனக்கு தெரிஞ்ச பெரிய இடத்துல வேலை வாங்கி தர முடியுமா? காந்திமதியின் கண்கள் வியப்பில் விரிந்தன. நீ சொன்னா நம்ப மாட்ட. பூந்தமல்லியில ஒரு பெரிய இடம், நம்பகமான ஒரு சமயக்கார அம்மாளை தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் வேலை பார்க்கிற இடத்து எஜமானிக்கு நெருங்கின தோழி. நேத்துதான் என்கிட்ட சொன்னாங்க. இத்தனை கஷ்டங்கள் நடுவே இப்படி ஒரு அதிர்ஷ்டமா அன்னபூரணிக்கு? மிக்க வியப்பாகத்தான் இருந்தது. அந்த இடத்துல என்ன அமர்த்திட, உனக்கும் புண்ணியம் உண்டு. ஆமா, உன் தம்பி இழுத்தாள் காந்திமதி. தனியா இந்த உலகத்துல வந்தோம், தனியா போறோம் இல்லையா காந்தி? தம்பியாவது அண்ணனாவது. நீ இப்போ இல்லையா? அது போல நானும் இருக்க ஆசைப்படுறேன். மேல ஒன்னும் கேட்காத. என் மனசு படுற வேதனை இந்த ஈஸ்வரனும் அம்பாளும் அறிவாங்க. தழுதழுத்தாள். தோழியின் தோளை அன்போடு குலுக்கினாள் காந்திமதி. கவலைப்படாத, எனக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. நம்ம கையில வேலை திறமையும் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நாமே உழைச்சு சாப்பிடலாம். நாளைக்கு இதே இடத்துல என்னை வந்து பாரு. சம்பளம் மற்ற விவரம் எல்லாம் சொல்லிடுறேன். அபயம் அளித்தாள். ஒரு வார காலம் ஓடி சென்றது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. காஃபி பலகாரத்திற்கு பின்னர் காலை நாளேட்டுடன் உட்கார்ந்திருந்த தம்பியிடம் மெதுவாக வந்து நின்ற அன்னபூரணி ஆரம்பித்தாள். என் சிநேகிதங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு யாத்திரை புறப்பட இருக்காங்க. அவங்களோட நானும் கொஞ்சம் கோயில் குளம்லாம் சுத்தி பார்க்க ஆசைப்படுறேன். திடுக்கிட்டு நிமிர்ந்தான் தம்பி. இது என்ன புது யோசனை? இத்தனை காலம் தோன்றாத கடவுள் பக்தி அக்காவுக்கு இப்ப திடீர்னு? அக்கம் பக்கம் கோயில்களுக்கே போக பொழுது இல்லாம வீடு வீடுன்னு துடிப்பீங்க. இப்ப எங்கேயோ வெளியூருக்கு போகணுங்கிறீங்க, அதுவும் தள்ளாத வயசுல. என்னத்துக்கு தூர பயணம்? சின்ன வயசுல ஒன்னையும் வீட்டையும் தான் கோயில்களா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ மத்தவங்களை பார்த்து எனக்கும் அங்கெல்லாம் போகணும்னு ஆசையா இருக்கு. மறுப்பு சொல்லாத தம்பி, எனக்கு வயசாயிட்டு வருது. கழுதழுத்தாள். பார்த்திபன் மனம் கரைந்து போனான். அதுக்கு என்னக்கா, நீங்க வர வரைக்கும் நானும் பரிமளாவும் வீட்டை நிர்வகிச்சு எப்படியோ சமாளிச்சுக்கிறோம். திரும்பி வர எவ்வளவு நாள் ஆகும்? சுத்து பயணம் 1 மாசத்துக்கு மேலேயே பிடிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பெங்களூர்ல வாகீசனோட கொஞ்ச நாள் தங்க ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் என்னோட ஒண்ணு விட்ட அக்கா தமயந்தி திருநெல்வேலிக்கு வந்து கொஞ்ச நாளா இருந்துட்டு போகும்படி கேட்டா. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் திரும்ப முடியும். அப்படின்னா திரும்பி வர பல மாசம் ஆகும் சொல்லுங்க. தாடை இருக குரலில் கொஞ்சம் காரம் துணிக்க கேட்டான். அவனுக்கும் வாகீசன் அண்ணனுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. திருமணமானதும் தன் மனைவியுடன் அக்காவையும் படித்துக் கொண்டிருந்த தம்பியையும் தவிக்க விட்டு வெளியேறிய சுயநலக்காரன். அவன் நிழல் தன் வீட்டில் படுவதை கூட பார்த்திபன் விரும்பியதில்லை. ஒன்றுவிட்ட அக்கா தமயந்தியையும் அவன் விஷம் போல வெறுத்தான். அடிநாளில் அவனது அக்காவுக்கு சிறிது பொருள் உதவி செய்ய மறுத்தவள் அவள். ஒரு நாள் கூட தன் வீட்டில் தங்க வைத்து அவர்களுக்கு சோறு போட்டதில்லை. ஒட்டாது ஒதுங்கிக் கொண்ட உறவினர்களிடம் அக்கா போய் உறவு கொண்டாட ஆசைப்படாளே. அவனுக்கு அவள் செய்கை வினோதமாக இருந்தது, வெறுப்பாகவும் இருந்தது. கோயில் குளங்களுக்கு வேணா போயிட்டு வாங்க. வாகீசன் தமயந்தி இவங்க வீடுகளுக்கெல்லாம் நீங்க போகணுமா? வருத்தத்துடன் கேட்டான். வயசாச்சு எனக்கு. கடவுள் பக்தியும் அருளும் எத்தனை இப்போ அவசியமோ அது போல பழைய விரோதங்களை ஒதுக்கிட்டு எல்லாரோடையும் உறவாடிட்டு இருக்க போக விரும்புறேன். அவனும் என் தம்பி தானே. நீர் அடிச்சு நீர் விலகுமா? மேலும் எனக்கு ஒரு மாறுதல் வேண்டாமா? பார்த்திபனுக்கு அதற்கு மேல் விவாதிக்க விருப்பமில்லை. மேலே பேசினால் அழுது விடுவாள் என்ற முகபாவத்துடன் கண்கள் கெஞ்ச தம்பியின் தயவுக்காக குன்றி போய் நின்று கொண்டிருந்த அக்காவை கண்டு குழைந்து போனான். அவள் வெறுமனே கூட பிறந்த சகோதரி மட்டும்தானா? இல்லை, பெற்று வளர்த்த தாய்க்கு ஒப்பானவள். அவளது உடல் உழைப்பால் அவன் முன்னுக்கு வந்தவன். அவள் விருப்பத்துக்கு குறுக்கே நிற்கலாமா? சரி, எப்ப புறப்படுறீங்க? என்ன உதவி தேவை? எல்லாம் சொல்லிட்டு கிளம்புங்க. அடிக்கடி கடுதாசு போட மறந்துடாதீங்க. நான் வாகீசன் வீட்டுக்கும் தமயந்தி அக்கா வீட்டுக்கும் வரமாட்டேன்னு தெரியும். அங்க பத்திரமா நீங்க இருக்கிறத பத்தி ஒரு வரி ஒரு கார்டு போட்டா கூட போதும். குழந்தை அருண் நீங்க இல்லாம ஏங்கிருவான். அதனால சீக்கிரம் திரும்ப முயற்சி பண்ணுங்க. இந்தாங்க. உள்ளே சென்றவன் தன் பீரோவை திறந்து மணிப்பர்ஸை எடுத்து 5 100 ரூபாய் நோட்டுகளை உருவி எடுத்து வந்து அவளிடம் நீட்டினான். சற்று தொலைவில் நின்று கொண்டு எல்லாவற்றையும் கேட்டபடி பார்த்து கொண்டிருந்த பரிமளாவின் வயிறு எரிந்தது. அவ ஒரு நைலக்ஸ் புடவை வாங்கி கேட்டா லேஸ்ல பணம் தரமாட்டான் பார்த்திபன்.
அக்கா கேட்காமலேயே கோயில்களுக்கு போயிட்டு வர யாத்திரை செலவுக்கு தாராளமா 500 ரூபாய் கொடுக்கறானே. ஆத்திரத்தில் குமைந்தபடி அவள் கண்களால் அன்னபூரணியை வெட்டினாள். மறுநாள் காலை அவர்கள் வேலைக்கு புறப்படும் முன் அன்னபூரணி தன் தல யாத்திரைக்கு கிளம்புவதாக ஏற்பாடு. காலை வேலை காரியங்கள் அனைத்தையும் முடித்துவிட்டு தயாராக கட்டி வைத்திருந்த மூட்டை, ஒரு சிறு தகர பெட்டி இவைகளுடன் ரிக்ஷாவில் அவள் கிளம்ப ஆயத்தமானாள். விசும்பி அழுது கொண்டு நின்ற அருணை மார்போடு அணைத்து சமாதானப்படுத்தினாள். இடுப்பில் இருந்த சுருக்கு பையை எடுத்து ஒரு 5 ரூபாய் நோட்டை யாருக்கும் தெரியாமல் அவனது உள்ளங்கையில் வைத்து அழுத்தினாள். ஐஸ்கிரீம், மிட்டாய் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடு, நல்ல பிள்ளன் பேரிடு, வரேன். வழக்கம் போல கேட் வரை பின்னால் சென்று புத்தக மூட்டை அவன் கையில் தந்து கண்ணீருடன் விடை கொடுத்து அவனை பள்ளிக்கு அனுப்பினாள். ரிக்ஷாக்காரன் அவசரப்படவே தன் மூட்டை பெட்டியை கொண்டு வந்து ஏற்றிவிட்டு தம்பி, பரிமளா இருவரிடம் விடை பெற்றுக் கொண்டு கிளம்பிவிட்டாள். யாத்திரை கோஷ்டியினர் வீட்டு ரிக்ஷாவில் போய் அங்கிருந்து எல்லோரும் மொத்தமாக ஒரு பஸ்ஸில் புறப்பட்டு போவதாக முன்னமே தம்பியிடம் விவரித்து விட்டதால் பார்த்திபன் தடுக்கவில்லை. அப்பாடா, சனி ஒழிஞ்சுது என்ற நிம்மதி பரிமளாவுக்கு. இனி அவள்தான் வீட்டின் ராணி, அவள் வார்த்தைகள் தான் சட்டம். இந்த அருண் பயல அவ குருட்டி மிரட்டி எப்படி மாத்த போறா? கட்டும் செட்டுமாக இருந்துவிட்டு செலவில் மீதம் பிடித்து தனக்கு வேண்டிய நகை புடவைகளை வாங்கி குவித்துக் கொள்ள போகிறாள். அக்காவின் அதிகார சூழ்நிலையில் இல்லாத பார்த்திபனை தன் கைக்குள் போட்டுக்கொண்டு அவள் எப்படி வாழப்போகிறாள்? ஆமா, 500 ரூபாயை ஒரேடியா அமுக்கிட்டு போயிட்டாளே. வாகீசன் வீட்டுல அப்படி இவளுக்கு என்ன செலவு? யாத்திரைக்கு தங்கிட்ட பணம் இருக்கிறதா பெருமை பேசிக்கிட்டாளே. தம்பி கொடுத்தத வேணான்னு மறுக்காம ஏன் வாங்கிக்கணும்? அகப்பட்டதை சுருட்டாட்டா ஆண்டியப்பாங்கிற கதையா? ஆத்திரப்பட்டாள் பரிமளா. வேலைக்கு கிளம்பும் முன் ஜன்னல்களை அடைத்து பின் கதவை சாத்தி கேஸ் அடுப்பை சோதித்து விட்டு கதவை பூட்டி கொண்டு போகும் அதிகப்படியான வேலை இப்போது வந்து சேர்ந்து விடவே கோபத்துடன் பரபரவென செயல்பட்டாள் பரிமளா. அவளுக்கு முன் கணவன் காரில் கிளம்பி போய்விட்டான். எல்லாவற்றையும் சரி பார்த்துவிட்டு அன்னபூரணி கடைசி காலை வேலை காரியம் என்ற போதிலும் மறக்காது அவளுக்காக கட்டி வைத்த டிஃபன் டப்பாவை எடுக்க மேஜை அறை போனவள் திடுக்கிட்டு போனாள். டிஃபன் டப்பாவின் அடியில் ஒரு சிறு காகித உரை இருந்தது. அவசரமாக பிரித்தாள். அதிலிருந்து தொப்பென்று 5 100 ரூபாய் நோட்டுகள் கீழே விழுந்தன. ஆவலுடன் அவைகளை பொறுக்கி எடுத்துக்கொண்டாள். கடித உரைக்குள் ஒரு சிறு துண்டு காகிதம் இருப்பதை பார்த்தாள். தம்பி கிட்ட இந்த பணத்தை கொடுத்து நான் வீண் குழப்பங்களை உண்டாக்க விரும்பல. இந்த பணத்துக்கு நீ உனக்கு பிடிச்ச புடவையோ நகையோ வாங்கிக்கோ. நீயும் பார்த்திபனும் குழந்தை அருணும் சுகமா இருக்கணும். நான் எங்க இருந்தாலும் சதா கடவுளை வேண்டிக்கிட்டு இருப்பேன். ஆசிகள், அன்னபூரணி. பணத்தை மடித்து பத்திரமாக தன் பர்சுக்குள் வைத்துக் கொண்டாள். கடிதத்தை கிழித்து குப்பை கோடைக்குள் போட்டாள். எங்கேயோ ஒழியட்டும். யாருக்கு வேணும் இவளோட ஆசிகள்? சீக்கிரம் ஒரு குழந்தை பிறந்து நீயும் தாயா வாழணும்னு மன நிறைஞ்சு சொல்ல தோணல. அருணும் நீயும் தம்பியும்னு மூவரையும் வாழ்த்துறாளாம். பாசாங்குக்காரி. இந்த வாயில் படியில அடியெடுத்து வைக்க இனி நான் சம்மதிப்பேனா? போனவளேன்னு முழுக்கு போட இவர் மனசை மாத்த நான் கத்து தரணுமா என்ன? எனக்கு கருவி கொண்டு கதவை பூட்டி கொண்டு வேலைக்கு கிளம்பினாள். அதற்கு பின் அவர்கள் வாழ்க்கை மிகவும் மாறுதல் அடைந்து போனது. காலையில் எழுந்து பரிமளாவே வீட்டு வேலைகளை கவனிக்க வேண்டியிருந்தது. அதிகப்படியாக தன்மேல் சுமையாகி விட்ட அந்த பொறுப்பில் பொறுமை குறைந்து அவள் சதா சிடுசிடுவென குணம் காட்ட குரங்காகி போனாள். நாட்கள் வாரங்களாகி மாதமாகி விரைந்து ஓராண்டு காலத்தை நெருங்கிவிட்டது. அத்தை போனவள்தான். அவளிடமிருந்து கடிதம் கூட வரவில்லை. ஆரம்பத்தில் பார்த்திபன் கவலைப்பட்டான். பச்சை குழந்தைய அவங்க அக்கா வேணும்னே உங்களுக்கு பிடிக்காத அண்ணன் வீட்லயும் அக்கா வீட்லயும் முகாம் போட்டுக்கிட்டு வேடிக்கை காட்டுறாங்க. நீங்க போய் வருந்தி கூப்பிட்டுட்டு வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. தூபம் போட்டாள் பரிமளா. இந்த ஜென்மத்துல நடக்காத காரியம் விடு. எப்ப வந்தாலும் அக்காவுக்கு இந்த வீடு திறந்திருக்கும்னு தெரியும். தானே வரட்டும், நான் கூப்பிட போறதில்ல, தீர்மானமாக கூறிவிட்டான். அத்தை இல்லாத வாழ்க்கை அருணை பொறுத்தவரை எப்படி மாறி போனது? பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பியவன் கேட்டை திறந்து கொண்டு வந்து வாயில் வராந்தாவில் உட்கார்ந்தான். ஆரம்பத்தில் சின்னம்மா பரிமளாவின் உத்தரவு. பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் தோட்டத்து செடிகளுக்கு ஹோஸ் பைப்பை வைத்துக் கொண்டு அவன் நீர் பாய்ச்ச வேண்டும். அதை முடித்துக் கொண்டதும் கை கால்களை கழுவிக்கொண்டு வாயில் வராந்தாவில் ஒரு ஓரமாக அவள் வரும் வரை காத்திருக்க வேண்டும். நண்பர்கள் கூப்பிட்டார்கள் என்று வீட்டை விட்டு அவன் தெருவில் ஓடி விளையாடுவதை பார்த்தால் அப்பா பலி வாங்கி விடுவார் என மிரட்டி வைத்தாள். தினமும் பகல் பொழுதுக்கு அவள் கட்டி கொடுத்த டிஃபன் பற்றும் பற்றாமலும் இருந்தது. காலையில் 2 இட்லி அல்லது 3 பூரிகள், சிறிதளவு சட்டினி, ஒரு சிறிய டம்ளர் காபி அளந்துதான் சாப்பிட கொடுத்தாள். சுவருக்கு சுண்ணாம்பு பூசுறது மாதிரி அத்தை அம்மா உட்காத்தி வச்சு இந்த பிள்ளைக்கு தயிர் சோறும் போட்டு நல்லா தொப்ப போட வச்சிருக்காங்க. இந்த வயசுல ஒடுசலா உயரமா டீக்கா இருக்க வேணாமா? டீப்பாயா பருத்து போனா யார் மாசத்துக்கு ஒரு புது சீருட தைக்க முடியும்? இறைந்தாள். வளரும் பிள்ளை, இப்ப சாப்பிடாட்டா எலும்புகளும் பற்களும் எப்படி உறுதியா இருக்கும்?
அடுத்த வீட்டு டிவியில கூட அன்னைக்கு ஒரு டாக்டர் சொன்னாரே, கீரை நிறைய சாப்பிடணும், சத்துள்ள சாப்பாடு நிறைய சாப்பிடணும், முட்டை பால் எல்லாம் ரொம்ப அவசியம்னாரே. பாலை குடிச்சிட்டு படுத்துக்கோ. கெஞ்சி கொஞ்சி வாய்க்கு ருசியான உணவை வேலை தவறாது வயிற்று பசி தெரியாது போட்ட அன்னபூரணி அத்தை போனதும் அன்றாடம் சாப்பிடும் பிடி அன்னத்துக்கே அவனுக்கு பஞ்சம் வந்து விட்டது. வீட்டுக்குள்ள அப்படி என்ன மாடு போல குதிச்சுக்கிட்டு நுழையிறது? கால் முட்டி வர ஊர் புழுதி ஏத்திக்கிட்டு பெருக்கி வச்ச முன்னரையில மண்ணை கொண்டு வந்து கொட்டணமாக்கும். முதல்ல போய் பள்ளிக்கூட உடைகளை மாத்திட்டு பச்சை தண்ணியில குளிச்சுட்டு வேற உளுத்திட்டு சுத்தமா வா. பச்சை தண்ணி ரொம்ப குளிருதா? தினப்படி 2 வேளை சுடுதண்ணி வச்சு கொடுக்க இங்க யாருக்கும் பொழுதில்ல. எலக்ட்ரிக் பில்லு எக்கச்சக்கமாகுது. புளி வெள்ளை கட்டியா கரைஞ்சு போறதுக்கு? வெயில்ல காயவும் மழையில நனையவும் கத்துக்கணும். கண்ணாடி பொட்டுக்குள்ள வச்சு அழகு பொம்மையாட்டம் ஆம்பளை பிள்ளைய வளர்க்க கூடாது. காஃபி சாப்பிட்டாச்சு இல்லையா? டம்ளரை கழுவி வச்சுட்டு புத்தகங்களை எடுத்துக்கிட்டு நேரா கணக்கு டியூஷன் வாத்தியார் வீட்டுக்கு போ. கணக்குல நீ ரொம்ப பலவீனமா இருக்கேன்னு உன்னை பத்தி பள்ளிக்கூட ஹெட் மாஸ்டர் வந்து அப்பாவுக்கு புகார் வந்திருக்கு. அடுத்த தெரு ரிட்டையர்ட் கணக்கு மாஸ்டர் சோமநாதனை ஏற்பாடு பண்ணிருக்காரு. தினம் சாயங்காலம் 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் கணக்கு டியூஷன். அதுக்கப்புறம் நீ சோம்பேறியா திரியக்கூடாதுன்னு கோயில் ஓதுவார் சுந்தரமூர்த்தி கிட்ட உனக்கு தேவார படம் கத்துத்தர ஏற்பாடு பண்ணியிருக்கேன். தேவார வகுப்புக்கு பல பிள்ளைகள் இந்த தெருவுல இருந்து அடுத்த தெருவுல இருந்தும் போறாங்களாம். கோயில் கிட்டத்தான் மடத்து பள்ளி கூட இருக்கு. 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் தேவார உபன்யாசம் பாடல் இதுகளை கொஞ்சம் கத்துக்கிட்டு உருப்படியா இரு. இப்படி படபடவென பல உத்தரவுகளை போட்டிருந்தாள். சில மாதங்களில் ஒரு சிறு முன்னேற்றம். வாயில் வராந்தாவிலேயே சின்னம்மா வரும் வரை காத்திருக்க வேண்டியிருந்த அருண் மீது ஒரு துளி நம்பிக்கை பரிமளாவுக்கு ஏற்பட்டிருந்தது. எதிர் வீட்டு அம்மாட்ட சாவியை கொடுத்துட்டு போறேன். பள்ளிக்கூடத்துல இருந்து வந்ததும் நீ கதவை திறந்து ஜன்னல்களை எல்லாம் திறந்து வச்சு பால்காரி கொண்டு வரும் பால் பையெல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு பிளாஸ்க்ல நான் போட்டு வச்சிருக்க காப்பியை ஊத்தி குடிச்சிட்டு அதை கழுவி பத்திரமா வை. அப்புறம் தோட்டத்துக்கும் தண்ணி பாய்ச்சிட்டு கொடியில காய போட்டிருக்கோம் அப்பா ஷர்ட்டு என் புடவை உன் சீருடை எல்லாத்தையும் இஸ்திரி கார்ட்ட கொடுத்து பெட்டி போட்டு வாங்கி வை. நான் வந்ததும் கொஞ்சம் சமையலுக்கு காய்கள் வாங்கி கொடுத்துட்டு டியூஷனுக்கு போலாம் என்று உத்தரவிட்டாள். பின்னர் படிப்படியாக அவனுக்கு வீட்டு வேலைகளில் பொறுப்பு அதிகமாக தொடங்கியது. டே அருண், வேலைக்காரி கதவை தட்டுறா, போய் திறந்து சமையலற பாத்திரங்களை முதல்ல விளக்கி வைக்க சொல்லு. உனக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவு தானே, வீட்டு கவனிச்சுக்கோ. நானும் அப்பாவும் சினிமாக்கு போறோம். எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. சாப்பாட்டு தட்டு எடுத்து வச்சு பிளாஸ்டிக் வாளியில போட்டு மூடி வை. நாளை காலை வேலைக்காரி கழுவி வைப்பா. அடடா, மறந்தே போயிட்டேன். எலி உபத்திரம் ரொம்பத்தான் இந்த வீட்டுல. சிரமம் பார்க்காம எல்லாத்தையும் கழுவி தொலைச்சு உள்ள அடுக்கி வச்சுட்டு பாடத்தை படிச்சுட்டு அப்புறம் தூங்கு. அடிக்கடி சினிமா பாக்குறது என்ன பழக்கம்? இந்தாங்க, மகனை கெடுக்காதீங்க. இப்பத்தான் அவன் கட்டுப்பாட்டோட ஒழுங்கா வளர்ந்துகிட்டு வரான். சொன்னதை கேட்கறான். செல்லம் கொடுத்து கெடுக்காதீங்க. அடுத்த வீட்டுல போய் என்னத்துக்கு டிவி பார்க்கணும்? நமக்கு அவமானம் இல்லையா? அங்கெல்லாம் போகக்கூடாது. டே அருண், இந்த கதை புத்தகத்தை நூல் நிலையத்துல கொடுத்துட்டு இதுல எழுதி கொடுத்துருக்கிற புத்தகத்தை கேட்டு வாங்கிட்டு வா. பராக் பார்த்துட்டு நின்னியோ பயமுறுத்தலுடன் முடிப்பாள். முதுகு தோலை பிச்சிருவேன் என்று சொல்லத்தான் நினைப்பாள் பரிமளா. கணவன் வீடு திரும்பும் நேரம் அவன் காதில் விழுந்து தொலைத்தால் வம்பாகி விடும் என்ற அச்சம். முன்பெல்லாம் அருண் பள்ளிக்கூடம் விட்டதும் வீட்டுக்கு எப்போது ஓடுவோம் என்று துடியாக துடிப்பான். அத்தை சூடாக தோசை வார்த்து தட்டில் போட காரக்குழம்பிலை பிட்டு பிட்டு தொட்டு கொண்டு சுவைத்து சாப்பிடுவான். மெல்ல மெல்ல என்னடா அவசரம், குறை எரிக்க போகுது, இந்தா தண்ணி குடிச்சுக்கோ, ஓவல் கலந்துட்டு வரேன். என் தங்கம் இல்ல, காஃபி வேண்டாம், ஓவல் சாப்பிடுறா கண்ணா, அப்பதான் உடம்பு நல்லா வளரும், அறிவு தீர்க்கமாகும். பெரியவங்க தான் காஃபி சாப்பிடணும் கெஞ்சுவாள். வற்புறுத்தி ஒரு பெரிய லோட்டா நிறைய காய்ச்சிய பாலில் கலந்த ஓவலை பச்சை குழந்தைக்கு புகட்டுவது போல் பக்கத்தில் இருந்து அவனை சாப்பிடச் செய்வாள். விளையாட போறியா? சரி, உங்க அம்மா அப்பா வரத்துக்குள்ள ஓடியாந்துரு. சட்டெல்லாம் அழுக்காயிடுச்சா? பரவாயில்ல, கழட்டி போட்டுடுறேன். முழங்கால செராய்ப்பு காயமா? சுவர் எரி குச்சியா? அப்படிலாம் மூர்க்கத்தனமா விளையாடக்கூடாது. எலும்பு முறிஞ்சு போச்சுன்னா நீ தான் கஷ்டப்படுவ. அழாத, லேசா பஞ்சில தொலைச்சு பிளாஸ்டிக் போட்டுறேன். லுங்கிய கட்டிக்கோ, உங்க அப்பம் பார்த்தா கத்துவான். எத்தனை அன்பாக பரிவாக அவனுக்கு ஈடு கொடுத்தபடி அவனை கவனித்தாள் அத்தை அன்னபூரணி. அவள் பேச்சை கேட்காது ஓடியாடி விட்டு நேரம் கழித்து பின்புறமாக வருவான். அதை பார்க்காதது போல அவள் இரவு சமையலுக்கு தயார் செய்து கொண்டிருப்பாள். ஓடி வந்து அவளது கழுத்தை கட்டி கொண்டு வயதில் தளர்ந்து தொங்கிவிட்ட போதிலும் மெத்தென்று இதமாக இருக்கும் அவளது கன்னத்தோடு தன் கன்னத்தை பொருத்தி கொண்டு, அத்தை கோச்சிட்டீங்களா, இனிமே நேரம் கழிச்சு வரமாட்டேன் என்று கொஞ்சலாக காதருகை முணுமுணுப்பான். போக்கிரி பயல, தெருவுல ஓடி ஆடி யாரோடலாமோ விளையாடிட்டு அந்த மண்ணு தீட்டு எல்லாத்தையும் என் மேல கொண்டு வந்து குவிக்கிறியா? நான் கோயிலுக்கு போகணும்னு தலை மொழிகிட்டு சுத்தமா இருக்கேன். நீங்க தானே அத்தை சொல்லுவீங்க குழந்தையின் தெய்வம் ஒண்ணுன்னு. நான் உங்களை தொட்டா எப்படி தீட்டோட்டிக்கும்? கண்கள் பனிக்க மகிழ்ச்சி தாழாது அவனை அப்படியே வாரி அணைத்துக் கொள்வாள். ஆமாண்ட கண்ணு, நீ என் தெய்வம் தான், என் வாழ்க்கையை இனிக்க வைக்க வந்த தெய்வம்.
சரி, ஓடி போய் சட்டையை மாத்திட்டு வா, உன்னையும் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வரேன் அன்போடு கொஞ்சுவாள். கதை ஒண்ணு சொல்லுங்க அத்தை. ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜா இருந்தானா. என்று கேட்டபடி அவளது தொடை மீது தலையை வைத்துக் கொண்டு அவளது கரம் முதுகை மெல்ல தடவி விடும் சுகத்திலே எப்படி உறங்கி போவான். இந்த தடவை மட்டும்தான் தருவேன், பள்ளிக்கூடத்து பசங்களோட போய் சட்டுன்னு அந்த டிஸ்னி படத்தை பார்த்துட்டு கம்முன்னு வீட்டுக்கு வந்துரு. உங்க அம்மா எதிர வாயை திறந்துடாத. வழியில கடையில உனக்கா வாங்கிட்டு வந்தேன், சூடா எடுத்து கொடுத்தா. சமோசானா உனக்கு பிடிக்குமே, சட்டுன்னு சாப்பிடு, உங்க சின்னம்மா வந்தா கத்துவா. இப்படி கண்டும் காணாத பல சலுகைகள், பரிவுகள், அத்தை என்று கூட உரத்த குரலில் உச்சரிக்க முடியாத ஒரு பயங்கர நிலை இப்போது வீட்டில் உருவாகி விட்டிருந்தது. முன்போல அப்பாவிடம் கூட அவன் நெருங்கி உட்கார்ந்து கொண்டு காமிக் புத்தகங்களை படிக்க சின்னம்மா அனுமதிப்பதில்லை. வயசு 13 போது இன்னும் பல் முளைக்காத பாப்பாவா? அப்பா மேல ஒரு ஆசைக்கிட்டு உட்கார்ந்தாதான் கதை சுவாரஸ்யமா இருக்குதோ? பாடங்களை மட்டும் படி, காமிக் புத்தகத்தை இந்த வீட்டுல பார்த்தேன் தூக்கி அடுப்புல போட்டுருவேன். பற்களை கடித்தபடி உறுத்து விழிப்பாள், உரத்த குரலில் அதட்டுவாள். விட்டுடு பரிமளா, ரொம்ப கண்டிக்காத என்று பரிந்து பேசும் அப்பா கூட இப்போது எப்படி மாறிவிட்டார். அம்மா சொல்றது காதுல கேட்கலையா? பள்ளிக்கூட பாடங்களை ஒழுங்கா படிக்க சொல்றாங்க, உன்ன என்ன கொன்னுட்டாங்களா? அப்படி ஏண்டா முறைச்சு பாக்குற? அப்பாவும் சின்னம்மாவுடன் சேர்ந்து அவனை அதட்டினார். தலைவலி காய்ச்சலுடன் ஒரு நாள் வீடு திரும்பி இருந்தான். வரும்போதே காலில் கஞ்சியை ஊத்தி கொண்டு விட்ட பதட்டத்தில் வந்தாள் பரிமளா. முன்னரை சோஃபாவிலே சுருண்டு கொண்டு கிடந்த மகனை கண்டதும் கோபம் மூண்டது அவளுக்கு. ஜன்னலை கூட திறக்காம என்னடா இது பட்ட புகல்ல தூக்கம்? விசுக்கென்று எழுந்து உட்கார்ந்தான். அந்த வேகத்தில் அருகில் இருந்த அவர்களது போட்டோவை கையால் தட்டி விட்டு விட்டான். அது தடால் என்று தரையில் விழுந்து கண்ணாடி உடைந்ததை கண்டதும் அவளுக்கு தாங்க முடியவில்லை. பாவி பயல, இன்னைக்கு எங்களோட திருமண நாள், அபசகுனம் போல கல்யாண போட்டோ போட்டு உடைச்சிட்டியே, அவ்வளவு அசட்டையா? பலார் என்று கன்னத்தில் ஓங்கி அறைந்து விட்டாள். அத்தை என்று வேதனை தாழ முடியாமல் அலறினான் சிறுவன். கூப்பிடு, ஓடி வந்து கட்டி முத்தம் கொடுப்பாங்க. வாய திறந்தியோ மென்னிய முறிச்சிருவேன். தரித்திர பீட, எனக்குன்னு அந்த பாவி பெத்து போட்டுட்டு போயிட்டாளா சண்டாடி? அதிர்ச்சியும் வேதனையுமாக கண்களில் பொங்கிய நீரை துளைத்து கொண்டு அவன் மௌனமாகி விட்டான். காய்ச்சல் தலைவலி என்று அவளிடம் சொல்லிக் கொள்ள கூட மனம் இடம் கொடுக்கவில்லை. தன் தாயை சண்டாளி என்று துச்சமாக அழைத்த சின்னம்மாவை அவன் கட்டோடு வெறுத்தான். 3 வருடங்களுக்கு முன் ஒரு நாள் காரிலிருந்து இறங்கிய அப்பாவின் பின்னால் ஒரு அழகான பெண்ணும் வருவதை அருண் பார்த்தான். அத்தை, யார் அது? கேட்டபடி அத்தையின் கரத்தை ஆதரவுக்கு பிடித்து கொண்டான். அன்றே அவளை பார்த்த அளவில் அவன் மனதிற்குள் ஒரு கலவரம் ஏற்பட்டது. உங்க அப்பா உனக்கு ஒரு புது அம்மா கொண்டு வரார். 2வது அம்மாவா? அத்தை, ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா தானே இருக்க முடியும். உங்க அப்பா அந்த பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்க போறாரு. உனக்கு அவ 2வது அம்மாங்கிற உறவு. நீ சின்னம்மான்னு கூப்பிடலாம், இல்லாட்டி அம்மான்னே கூப்பிடலாம். அவனுக்கு பிடிக்கவில்லை. அப்பா அத்தை இருவரின் அன்பை தான் ஒருவனே அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்து வரும் அந்த வீட்டில் யாரோ திடீரென ஒரு பெண் வந்து உறவு கொண்டாட போவதை அவன் மனம் ஏற்க மறுத்தது. அருண், இவங்கதான் உன் சின்னம்மாவ போறாங்க. பரிமளா, உன் மகன் அருண், அறிமுகப்படுத்தினான் பார்த்திபன். கியூட் லிட்டில் பாய், உங்களை போலவே உரிச்சுக்கிட்டு வந்திருக்கான் கொஞ்சலாக கூறியபடி அவனை அவள் அணைத்து கொண்டாள். கம்மென்று வீசிய அந்த சென்டின் மனமும் முகத்திலே மோதிய பட்டுப்புடவியும் அவனை உறுத்தின. ஓடிவிட வேண்டும் போன்ற ஆத்திரத்தில் திமிரினான். ரொம்ப வெக்கப்படுறான், விரைவில் பழகிடுவான், விட்டுடு. பார்த்திபன் மகிழ்ச்சியுடன் சிரித்த போது அவனுக்கு அழுகை தொண்டை மட்டும் வந்து விட்டது. அன்று இரவு அத்தையின் அருகே ஒண்டிக் கொண்டவன் அவளது காதுகளில் கிசுகிசுத்தான். அத்தை, அப்பா அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கல. அவளை நான் அம்மான்னு கூப்பிட மாட்டேன். சே, அப்படி சொல்லக்கூடாது. பரிமளா ரொம்ப சீக்கிரம் உன் அம்மாவா இந்த வீட்டுக்கு வரப்போறா. அம்மான்னு கூப்பிட பிரியம் இல்லைன்னா சின்னம்மான்னு கூப்பிடு. எனக்கு அப்புறம் இந்த வீட்டை கவனிச்சுக்க ஒரு அம்மா வேண்டாமா? சமைச்சு போட யாராவது தேவையாச்சே. அதுக்கு அப்பா ஒரு நல்ல சமையல்காரரை பார்த்து வச்சுக்கிறது எனக்கு அந்த அம்மாவை பிடிக்கல. விக்கி விக்கி அழுதானவன். அப்படி ஆரம்பித்த அறிமுகம் ஆரம்பத்திலேயே ஏற்பட்ட இடைவெளி அத்தை வெளியேறிய பின் பரிமளாவின் கடுமையான மொழிகளையும் கண்டிப்பான போக்கையும் ஏற்க மறுத்து புரட்சி செய்தது அவன் உள்ளம். அவன் அவளிடமிருந்து, ஏன் பெற்ற தந்தையிடம் இருந்து மெல்ல மெல்ல விலகி கொண்டே போனான். தன்னந்தனியே தன்னை சுற்றி ஒரு வட்டம் அமைத்துக் கொண்டு அந்த வட்டத்தில் தனிமையில் மனம் புழுங்கினான். இவர்களுடன் வாழ்வதை விட எங்கேயாவது ஓடிவிட்டால்? அடிக்கடி அவனுள் இப்படி ஒரு வெறுப்புணர்வு தலை நீட்டி அவனை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது. அன்று மாலை பரிமளா சமையலுக்கு காய்கள் வாங்கி வர கடைத்தெருவுக்கு அனுப்பிய போதுதான் திடீரென்று அந்த எண்ணம் அவனுக்கு மனதில் தோன்றியது. கை செலவுக்கு என்று அவனை போன்ற மற்ற பள்ளி தோழர்களுக்கெல்லாம் அவர்களது பெற்றோர் மாதம் 5 ரூபாயாவது கொடுக்கிறார்கள். ஐஸ்கிரீம், கமர்கட், சமோசா என்று ஆசைப்பட்டதை அவர்கள் பள்ளிக்கூடத்து வாசலில் இருக்கும் ஒரு பெட்டிக்கடையில் வாங்கி சாப்பிடுகிறார்கள். நாக்கை சப்பு கட்டி கொண்டு மில்க் ஷேக் வாங்கி சாப்பிடும் தோழர்களை பார்த்து கொண்டு
எச்சில் இலைக்கு தவிக்கும் நாய் போல அவன் எத்தனை முறை ஏங்கி கொண்டு நின்றிருக்கிறான். அத்தை இருக்கும்போது இப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்ததா? குழந்தைகள் பார்க்கும் படம் என்று பள்ளி ஆசிரியர்கள் வற்புறுத்தி போகச் சொன்னால் கூட அந்த படத்திற்கு போக வீட்டில் சின்னம்மா உத்தரவு தருவதில்லை, காசு கொடுப்பதில்லை. இந்த காசை அவன் வேறு வழியில் சேகரித்துக் கொள்ள முடியாதா? அந்த இழிதொழிலை அன்றுதான் தொடங்கினான். கத்தரிக்காய் 1/4 கிலோ 75 பைசாவா? 1 ரூபாய் என்று சின்னம்மாவிடம் சொல்ல வேண்டும். தக்காளி 1/4 கிலோ 1 ரூபாயா? 1.5க்கு குறைந்து தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். அன்று பொய் சொல்ல வேண்டும். மாதாந்திர சாமான்களை வாங்க அனுப்பும் போது அரிசிக்கு 10 பைசா கூட்டிக் கொண்டால் 10 கிலோ வாங்கினால் கூட 1 ரூபாயை தட்டி கொள்ளலாமே. இப்படி அவன் வீட்டு சாமான்கள் வாங்கும் கணக்கில் 1 ரூபாய் 2 ரூபாய் என்று தனக்காக ஒதுக்கி கொண்டான். திருடலாமா? மனசாட்சி உறுத்தியது. இதை திருட்டு என்று எப்படி சொல்ல முடியும்? பணம் அவனுடைய பெற்றோருடையது. அவர்கள் தர மறுக்கிறார்கள். தானே கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறான். அவ்வளவுதானே. அப்பாவின் சட்டையை துவைக்க போடும் போது எடுத்து உதறி அவர் மறந்துவிட்டு வைத்திருக்கும் சில்லறைகளை தன் சட்டை பைக்குள் திணித்துக் கொண்டான். சின்னம்மாவின் கைப்பை மேஜை மேல் இருக்கிறதா? அவள் குளித்துவிட்டு வர நாழியாகும். யாரும் பார்க்காத போது பையை திறந்து லபக்கென்று 1 ரூபாய் நாணயத்தை கொத்தி கொண்டான். இப்படி சேர்த்து வைத்த பணத்தில் அவன் வகுப்புக்கு போகாது நண்பர்களுடன் சினிமாவுக்கு போனான். சாஃப்டி வாங்கி சாப்பிட்டான். 777 வாங்கி குழல் வழியே உறிஞ்சி குடித்து மகிழ்ந்தான். படிப்பான் படிப்பு. யாருக்கு வேணும் இந்த படிப்பு? அடிக்கடி பள்ளிக்கூடத்திற்கு மட்டம் போட்டு ஊர் சுற்றினான். ஆனால் வீடு திரும்ப வேண்டிய நேரத்துக்கு மட்டும் வேலை தவறாது வந்தான். சின்னம்மா சொன்ன காரியங்களை விடுவிடு என செய்து முடித்தான். பச்சை தண்ணீரில் குளித்து வேட்டியும் சட்டையும் அணிந்து விபூதியை பட்டையாக தீட்டிக் கொண்டு ஓதுவார் நடத்திய தேவார திருவாசக வகுப்புகளுக்கு போய் வந்தான். கணக்கு வாத்தியாரிடம் கடனே என்று போய் டியூஷன் எடுத்துக்கொண்டான். தெருவிலே தன்னிச்சையாக இரவு 9 மணி வரைக்கும் சிறிது நேரம் வரை சுற்றி தெரிந்தான். கடல் காற்றை வாரிக்கொண்டு சில்லென்று வீசும் காற்றை அனுபவித்தபடி கும்பலாக நின்று வம்பு பேசும் இளவட்டத்தருகே சிறிது நின்று அவர்களது பரிபாஷையை அறிந்து கொள்ள முயன்றவனாக நேரத்தை வீணாக்கினான். 9 மணிக்குள் வீடு திரும்ப வேண்டும் என்று சின்னம்மாவின் கட்டளை. பெரிய மகாராணி உத்தரவு போட்டதும் ஓடி போய் நிக்கலுமாக்கும். வீடாம் வீடு, அங்க என்ன இருக்கு போறதுக்கு? தன்னுள்ளே வெறுப்பை உண்டாக்கி கொண்டவனுக்கு தெருவே சுகமாக இருந்தது. கடையருகே கூடிக்கொண்டு கண்டபடி பேசி சிரித்த இளவட்டங்களின் சுதந்திர வாழ்க்கையை கண்டு சிறிது பொறாமையும் கூட ஏற்பட்டது. அவனை தவிர வெளி உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக நிறைவோடு வாழ்கிறார்களே, அவன் மட்டும் ஏன் அனாதை போல அன்பு வார்த்தைக்கு ஏங்கிக் கொண்டு சே இதென்ன வாழ்க்கை, வீட்டை விட்டு ஓடிட்டா? அடிக்கடி அந்த எண்ணம் அவனுள் எழுந்து கொண்டே இருந்தது. வீட்டிற்கு வந்ததும் கணவன் மனைவி என்ற இருவர் மட்டும் தனித்திருந்த அந்த சூழ்நிலையை பரிமளா மிகவும் வரவேற்றாள். கடைக்கு சென்று விட்டு கணக்கு டியூஷன், தேவார திருவாசக வகுப்புகள் என்று ஏதோ காரணம் பற்றி அருண் வெகுநேரம் கழித்து வீட்டுக்கு திரும்புவதை பற்றி அவள் அக்கறை காட்டவில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் வெளியே இருக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவளுக்கும் பார்த்திபனுக்கும் இடையே நெருக்கமான அன்பு உருவாகும் என்ற எண்ணம். இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்திக்கிறீங்களா? இன்னைக்கு ராத்திரிக்கு தயிர் வேணாம், நேத்தே எண்மிட்டு இருந்தீங்க. கணவனுக்கு பரிந்து கரைந்து உணவை தன் கையால் பரிமாறினாள். என்ன இப்படி வேர்த்து கொட்டுது? விசிறி போட மறந்து அப்படியே படிக்க உட்கார்ந்துட்டீங்களே. மாலை பத்திரிகையுடன் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறவன் பக்கத்திலே கொஞ்சலாக சாய்ந்து கொண்டு தன் முந்தானையினால் அவன் நெற்றி மீதும் உதடு மீதும் பூத்த வியர்வையை துளிகளை மெல்ல ஒத்தி எடுத்தாள். கருத்தும் காதலும் பரிவும் அன்பான ஒரு மனைவியாக அவனை தன் பக்கம் கவர்ந்து கொள்ள பாடுபட்டு கொண்டிருந்தாள். கடுமையான தவத்திலே தன்னை முழுவதும் ஈடுபடுத்தி கொண்டிருந்த முற்றும் துறந்த விஸ்வாமித்ர முனிவனே ஒரு பெண்ணின் சாகசத்துக்கு தலைவணங்கி தவப்பீடத்திலிருந்து சரிந்து விழுந்து விட்ட போது ஒரு சாதாரண மனிதனான பார்த்திபன் தலைகுப்புற தடுமாறி விழுந்து பரிமளாவின் கை பொம்மையாக விரைவில் மாறி போனது அதிசயமே அல்ல. ஏன் கவலைப்படுறீங்க? அருண் பச்சை குழந்தை இல்ல, அவன் தான் சிநேகிதன் வீட்டுல பரீட்சைக்கு கம்பைன் ஸ்டடி பண்ண போயிருக்கான். சொல்லிட்டு தான் போனான். ஒண்ணு கவனிச்சிங்களா? அவன் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போறான். டியூஷனுக்கு போறதுக்கு முன்னால குளிச்சு திருநீர் பூசிக்கிட்டு சுத்தபத்தமா வெளியில போறான். தேவாரம் திருவாசகம் எல்லாம் நல்ல அர்த்தத்தோட மடத்துல சொல்லி கொடுக்கறத கவனிச்சு கத்துக்கிறான். ரொம்ப நல்ல பிள்ளையா பொறுப்பானவனா வளர்ந்துக்கிட்டு வரான். அத்தையம்மா இப்ப இருந்தா அவனை குட்டிச்சோராக்கிட்டு இருப்பாங்க. நிஜம்தான் பரிமளா, உன் கண்டிப்பும் கராரும் அவனை ஒரு நல்ல அறிவுள்ள மனிதனாக்க போகுது. உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்ன இப்படி பேசுறீங்க? அருண் யாரு? என் பிள்ளை தானே. எனக்கு அவன் வளர்ச்சியில் அக்கறை இல்லையா? பரிமளாவின் கனிமொழிகளில் கரைந்து அவள் தன் கால்களை இதமாக பிடித்து விடுவதை இன்பமாக அனுபவித்து அவளது அன்பில் மயங்கி இந்த உலகத்தையே அவன் மறந்து போனான். அருண் எப்போது வீட்டுக்கு வருகிறான் என்பதை கூட அறிந்து கொள்ளாது
அநேக இரவுகள் உடல் அயற்சியுடன் பார்த்திபன் உறங்கச் சென்று விடுவான். மீதி சோற்றை அப்படியே மேஜை மீது மூடி வைத்துவிட்டு கதை புத்தகத்துடன் காலை நீட்டிக்கொண்டு சோஃபாவில் சாய்ந்து விடுவாள் பரிமளா. இரவு 9 மணியளவில் வந்து லேசாக கதவை தட்டுவான் அருண். சின்னம்மாவை நிமிர்ந்து பார்க்கவும் துணிவின்றி தலையை தொங்க போட்டவனாக கை கால்களை கழுவிக்கொண்டு ஆறி போன உணவை தானே எடுத்து போட்டு தின்றுவிட்டு பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு படுக்கப் போவான். வர வர வீட்டின் பொறுப்பும் வேலைகளும் அவனுக்கு பிடிக்காமல் போயிற்று. நண்பன் ஒருவனுடன் தேர்வுக்கு கூட்டாக படிப்பதாக சொல்லிவிட்டு வெகு நேரம் கழித்து வந்து வாசல் வராந்தாவில் அவனுக்காக பரிமளா எடுத்து போட்டிருக்கும் பாயை விரித்து படுத்துக் கொள்வான். அத்தையின் அன்பிலிருந்து அவனை சின்னம்மா விடுவித்து ஒதுக்கிவிட்டாள். அப்பாவின் அன்புக்கும் பஞ்சமாகிவிட்டது. இப்போது வீட்டுக்குள் வரக்கூட அருகதையற்றவன் போல அவன் வாசல் வராந்தாவிலேயே தூங்க நேர்ந்தது. வீடா இது? இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று வேகம் அவனுள் தீவிரமாகியது. ஓதுவார் மூர்த்தி கம்பீரமான தமது குரலில் மந்திரமாவது நீருவானவர் மேலது நீரு என்ற தேவார பதிகத்தை பாடினார். தரை மீது சம்மணம் போட்டு வரிசையாக அமர்ந்திருந்த மாணவ மாணவிகள் அவரை தொடர்ந்து ஏகோபித்து பாடினர். வருத்த வேர்க்கடலையை மென்று கொண்டு வெறுப்புடன் பின்வரிசையில் உட்கார்ந்திருந்த அருண் மீது அவர் பார்வை விழுந்தது. தினமும் குளித்துவிட்டு பட்டையாக விபூதி அணிந்து வேட்டியும் சட்டையுமாக சிவப்பழமாய் அந்த வரிசையில் உட்கார்ந்திருக்கும் அந்த சிறுவனின் நெற்றி பாழாக இருப்பதை பார்த்து துணுக்குற்றார். உன் பேர் என்ன? அருண் இல்லையா? நேத்து தானே நான் திருநீற்றோட மகிமையை பத்தி விவரமா எடுத்து சொன்னேன். இன்னைக்கு அந்த பதிகத்தை கத்து கொடுக்க போறேன். ஆனா நீ வெறும் நெத்தியா வகுப்புக்கு வந்திருக்க? அதட்டலாக கேட்டார். நடுநடுங்கி போய்விட்டான் அருண். 1 வார காலமாக அவன் தேவார வகுப்புகளுக்கு ஒழுங்காவே போவதில்லை. ஓதுவார் பாட உரத்த குரலில் மற்ற மாணவ மாணவிகள் கத்தி பாடுவதை கேட்க பிடிக்காதவன் போல உதடுகளை பொய்யாக அசைத்தான் என்றாலும் அவன் தன் கற்பனையை பல திசைகளிலும் ஓட விட்டு கொண்டிருந்தான். நேத்து கூட நீ வகுப்புக்கு வரல போல இருக்கே. ஓதுவார் கேட்டதும் அவன் திகில் அதிகரித்தது. பாவி மனுஷன், சின்னமாட்ட சொல்லி தொலைச்சிட்டா சங்கிலி தொடர் போல பல விஷயங்கள் அம்பலத்துக்கு வந்துடும். சில நாளா அவன் பள்ளிக்கூடத்துக்கு சரிவர போறதில்ல. அடிக்கடி வகுப்புகளுக்கு மட்டம் போட்டுட்டு பகல் சினிமா காட்சிகள்ல பொழுத கழிச்சுக்கிட்டு இருந்தான். டியூஷன் வாத்தியார பார்த்ததும் சில நாட்கள் ஆகியிருந்தன. அம்மாவுக்கு உடம்பு சங்கல, அந்த வாரம் முழுசும் வர முடியாது என்று பொய் சொல்லி தப்பித்து கொண்டிருந்தான். இந்த ஓதுவார் இப்போது எல்லாவற்றையும் வெட்ட வெளிச்சமாக்கி விட்டால் அப்பா முதுகை பிளந்து விடுவாரே. குழப்பத்துடன் விழித்தான். கேட்கறதுக்கு பதில் கூட சொல்ல முடியாதா? ஓதுவார் அதட்டினார். உடம்புக்கு சுகம் இல்ல, அதனால வரல. இன்னைக்கு அவசரமா வகுப்புக்கு ஓடி வந்ததுல திருநீர் வச்சுக்க மறந்துட்டேன். திருநீர் வச்சுக்க மறந்துட்ட? சம்பந்தரை பத்தின வரலாற்றையும் மறந்துட்டியா? எங்க சொல்லு பார்க்கலாம். சம்பந்தர் எந்த ஊர்ல பிறந்தாரு? அவங்க பெற்றோர்களின் பேரு? மேலும் அதட்டினார். திருவென விழித்தான் அருண். இதென்ன கர்மம்? மனுஷன் விடா கண்ணனா இருக்காரே என்று எண்ணியபடி மதுரையில பிறந்தாரு. பிறந்த உடனே அம்மா இறந்து போயிட்டாங்க. அதனாலதான் பார்வதி அம்பிகை ஞானப்பால் தந்தாங்க என்றான். பேஷ், புதுசா நீ வரலாறு எழுதிருவ போல இருக்க. பிள்ளைங்களே கேட்டுக்கங்க அருண் சொல்ற கதைய. ஓதுவார் மெல்ல சிரித்ததும் மாணவ மாணவிகள் அனைவரும் சிரிப்பொலியில் ஆரவாரித்தனர். அவனுக்கு வெட்கம் தாங்க முடியவில்லை. இப்படி எல்லோரும் அவனை பார்த்து சிரிக்கும்படி தேவார வகுப்பில் கொண்டு வந்து திணித்த சின்னம்மா மீது ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது. சரி, மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கங்க. புராண கதையை அவர் ஆரம்பித்தார். மனுஷன் போர் அடிக்கிறார். போதும்னு கத்தணும் போல ஆவேசம் அவனுக்கு. அருண், நாளைக்கு கேட்பேன், ஒழுங்கா பதில் சொல்லணும். பிள்ளைங்களை எங்க பாடுங்க. மறுபடியும் அவர் மந்திரமாவது நீரு என்ற பதிகத்தை ஓங்கிய குரலில் பாட கூரை முகட்டை தகர்ப்பது போல பிள்ளைகள் கோஷ்டியாக சேர்ந்து கத்த அருணுக்கு வகுப்பு சீக்கிரம் முடிந்து தொலையாதா என்று அலுப்பாக இருந்தது. தோத்திர புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஓதுவார் தமது விபூதி டப்பாவில் இருந்து கொடுத்த திருநீற்றை நெற்றியில் பூசிக்கொண்டு அப்பாடா என்ற நிம்மதியில் வகுப்பு முடிந்து வெளியே வந்தான். அந்த மனநிலையில் அவனுக்கு வீடு போக பிடிக்கவில்லை. இனி தொடர்ந்து தேவார வகுப்புக்கும் போவதில்லை என்று தீர்மானம். ஜில்லென்று வீசிய கடல் காற்றை அனுபவித்த வண்ணம் சிறிது தூரம் தெருவிலே நடந்தான். அருகில் இருந்த ஒரு டீ கடைக்குள் புகுந்து சூடான தேநீரும் பன்னும் வாங்கி சாப்பிட்டான். சின்னம்மா வைத்திருக்கும் ஆறிப்போன சோற்றுக்கு அவன் இப்போது அவசரமாக ஓட தேவையில்லை. நண்பன் வீட்டில் அவன் பரீட்சைக்கு படிப்பதாக நினைத்து கொள்ளட்டும். தெருவிலே நிம்மதியாக சுற்றி தெரிந்துவிட்டு மெதுவாக வாசல் வராந்தாவில் சுருண்டு கொண்டால் சரி. இரவு கடைசி சினிமா முடிந்து கொட்டகையிலிருந்து வெளியேறிய கூட்டம் சிதறி தெரு அனாதியாகி விட்டது. கடற்கரைக்கு ஓரமாக கால் போன போக்கில் மெல்ல நடந்தான். இப்ப அத்தைக்கு ஒரு கடிதம் போட்டா என்ன? திருநெல்வேலியில போய் இத்தனை காலமா ஏன் தங்கி இருக்கணும்? அத்தையை நினைத்ததும் கண்களில் நீர் புரள நெஞ்சை வேதனை அமுக்கியது. அவன் மெல்ல நடந்து கடற்கரையிலிருந்து உள்ளே பிரிந்து சென்ற ஒரு தெருவுக்குள் புகுந்தான்.
என்னவோ கால் வந்த வழியெல்லாம் நடக்க வேண்டும் போன்றதொரு ஆதங்கம். தெருவிளக்கு அணைந்து போய் இருட்டாக இருந்த ஒரு பகுதியை அடைந்த போது திடீரென அவனுக்கு பயம் ஏற்பட்டது. வீட்டுக்கு வெகு தொலைவில் இருக்கிறோம். கொஞ்ச தூரம் சென்று எங்கேயாவது ஒரு ரிக்ஷா கிடைத்தால் அதில் ஏறிக்கொண்டு வீடு போய் சேர வேண்டும். நல்ல வேளை, அப்பா பையிலிருந்து எடுத்த சில்லறையில் டீக்கும் பன்னுக்கும் போக மீதி 2 ரூபாய் இருந்தது. கொஞ்சம் தூரம்தான். இருளில் நடந்தான். பின்னால் காலடி சத்தம் கேட்க மிரண்டு கொண்டு ஓடினான். பின்னால் ஒலித்த காலடி சப்தமும் துரிதமாகியது. எரிந்து கொண்டிருந்த தெரு மின்விளக்கு அருகே வருவதற்குள் ஒரு முரட்டு கை அவனது சட்டையின் பின்புறத்தை அழுத்தி பிடிக்க இன்னொரு கை அவன் வாயை இறுக்கமாக பொத்தியது. மூச்சு திணற திமிரிய அருணை தள்ளி கொண்டு போன உருவம் விளக்கு வெளிச்சத்தின் எதிர்ப்பக்கம் தெரு ஓரத்தில் நிற்க வைத்தது. அதற்குள் எங்கிருந்தோ 4 வாலிபர்கள் தாடியும் மீசையுமாக லுங்கியும் முண்டாமணியனுமான அலங்காரத்திலே அவனை சூழ்ந்து கொண்டனர். தம்பி, வாயை திறந்தியோ சத்தக் தெரியுமா? எடு பையில இருக்கிறத. முதலில் தள்ளி வந்த உருவம் இப்போது வெளிச்சத்தில் நடுத்தர வயதை எட்டிவிட்ட முரடன் அதட்டினான். அவன் கையில் மின்னிய பிச்சுவாளை கண்டதும் பயத்தில் குடல் புரண்டது அருணுக்கு. என குத்தி கொல்லாதீங்க அண்ணா, என்கிட்ட காசு பணம் ஏதும் இல்ல, விசும்பினான். 2வது தொங்கு மீசை வாலிபன் அருணுடைய பாக்கெட்டை சோதித்து 2 ரூபாய் சில்லறையை எடுத்து உள்ளங்கையை விரித்து நண்பர்கள் முன் வெளிச்சத்தில் காட்டினான். ஐயா கிட்ட இதுதான் இருக்கு. ஒரு வாட்சு, தங்க அரணா, மைனர் செயின். இவரும் அவளை போலத்தான். இடி இடி என சிரித்தனர். சரி விட்டுடுறோம். ஒண்ணு செய்வியா? உங்க அப்பாருக்கு என்ன வேலை? உங்க அம்மா வேலை செய்யுதா? நீங்க எங்க கொடுத்துன்னு இருக்கீங்க? வீடு சொந்தமா வாடகையா? வீட்டுல நாய் இருக்குதா? பீரோ சாவிய உங்க அம்மா எங்க வைக்கும்? நகை நட்டு பணம் இதெல்லாம் நிறைய வீட்டுல வச்சுக்குவாங்களோ? மூச்சு விடாத கேள்விகளை அடுக்கிய போது அருணுக்கு லேசாக புரிந்தது. அவர்கள் திருட்டு கூட்டத்தை சேர்ந்தவர்கள். வசமாக அவர்களிடம் மாட்டிக்கொண்டு விட்டானே. உண்மையை சொல்றேன்யா, எங்க அம்மா என் சின்ன வயசுலயே செத்துட்டாங்க என்று ஆரம்பித்து விம்மலிலும் அழுகையிலும் தன் நிலைமையை அவர்களுக்கு விவரித்தான். அப்போ உண்மையா உங்க வீட்டுல ஒண்ணும் இல்ல? நான் சொல்றேன். ஒன்னும் இல்ல. எங்க சின்னம்மா கிட்ட நகை அதிகம் கிடையாது. வாங்கி போட அப்பாட்ட பணம் இல்லன்னு வீட்டுல 2 பேர் இடையில ரொம்ப சண்டை. அதுல வெறுப்பாகி நான் தெருவிலேயே சுத்திக்கிட்டு இருக்கேன். உன் கை செலவுக்கு கூட காசு தரது இல்லையா? அதான் பாத்தீங்களே 2 ரூபா சில்லற. அதை நான் 1 மாசத்துக்கு வச்சுக்கணும். உனக்கு நிறைய சம்பாதிக்க ஆசையா? ஆசைதான். யார் கொடுப்பா? பணம் கேட்டா வீட்டுல உதவிடுது. வெளியே வந்தா உங்களை பேர்ல இருக்கிறவங்க இருக்கிறதையும் பிடுங்கிக்கிறாங்க. டேய் தம்பி, பணத்தை திருப்பி அவங்ககிட்ட கொடு. உன் பேர் என்ன சொன்ன? அருணா? நல்ல பேருடா. நல்லா கேட்டுக்கோ அருண். உனக்கு நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு எங்களை போல சந்தோஷமா நினைச்சப்போ சினிமா, தின்ன பிரியாணி, பிரியப்பட்ட சட்டை, துணிகளை வாங்கி போட்டுக்கிட்டு சுகமா வாழ ஆசையா இருக்கு? சொல்லு கேட்டான் அந்த மீசைக்கார ஆசாமி. ரொம்ப ஆசையாத்தான் இருக்கு. யார் அப்படி அள்ளி கொடுப்பாங்க? நாமே அள்ளிக்கிற வழிய சொல்லித்தரேன். நீ நாளையில இருந்து நம்ம கூட்டத்தோட சேர்ந்துடுறதுக்கு சம்மதம்னா உடனே சொல்லு. எங்க தலைவர்கிட்ட கேட்டுக்கிட்டு நாளைக்கு இதே இடத்துல சந்திப்போம். வீட்டின் மேலே ஏற்பட்ட வெறுப்பு அருணை அவர்களுடன் சேர்ந்து கொள்ள தூண்டியது. வீட்டை விட்டு ஓடாமல் அதே சமயம் நிறைய சம்பாதிக்க வாய்ப்பு கிடைத்தால் அதை ஏன் விடணும்? எங்க அப்பா சின்னம்மாவுக்கு இந்த சங்கதி தெரிஞ்சா தோலை உரிச்சு உப்பு தடவிடுவாங்க. அவங்களுக்கு தெரிய வேண்டாம். இப்படி ராத்திரி வேளையில இப்போ நீ சுத்திக்கிட்டு இருக்காப்புல எங்களோட சுத்து, அவ்வளவுதான். எவ்வளவு சுலபமான வழி! அருணுக்கு உற்சாகமாகவும் வேடிக்கையாகவும் இருந்தது. அப்படியே படிப்பு, டியூஷன், சின்னம்மாவின் காய்ந்து போன சோறு, தேவார ஓதுவார் எல்லாவற்றுக்கும் ஒரு முழுக்கு போட்டு விடலாமே. எத்தனை சுலபமான ஒரு வழியை இந்த அண்ணன்மார்கள் சொல்லித்தர ஆவலாக இருக்கிறார்கள். இவர்கள் நட்பை விட்டுவிடக்கூடாது. தேர்வு நெருங்கி கொண்டு வருவதால் அவன் இரவு தன் நண்பன் வீட்டில் வெகுநேரம் படிக்க நேரும். அவர்கள் கவலைப்பட தேவையில்லை. வாசல் வராந்தாவில் வழக்கம் போல வந்து படுத்துக் கொண்டு விடுவான். அப்பாவிடம் பேசி உத்தரவு வாங்கி கொண்டான். நீ கட்டுப்பாடும் கண்டிப்புமா இருக்கிறதுனால அருணுக்கு கல்வி மேல இத்தனை ஆசை வந்திருக்கு. எப்படியோ படிச்சு முன்னுக்கு வந்தா போதும். பார்த்திபன் மகிழ்ச்சியுடன் மனைவியிடம் சொல்லிக் கொண்டான். மூத்தாளின் மகன் கூடியவரை வீட்டுக்கு வெளியே இருப்பதுதான் நலம் என்று பரிமளா நினைத்தாள். இப்போது ஏற்பட்டுள்ள புதிய தொடர்பு அருணுக்கு மிகவும் பிடித்திருந்தது. 10 நாளில் அருணுடைய புதிய நண்பர்கள் அவனுக்கு சில கலைகளை வேகமாக கற்றுக் கொடுத்தனர். பஸ்ல ஏறினதோட கூட்டத்தோட இடிச்சுட்டு போய் நில்லு. மெல்ல உன் முன்னால இருக்கிறவோட தோளத்தோடு தோலை சுருக்குனா கம்முன்னு நகர்ந்துக்கோ. எரும மாடு போல உணர்ச்சி இல்லாதவனா இருந்தா பிளேடு வேலைய ஆரம்பி. சர்ரு சர்ரு 2 இழுப்புல அவன் பையில இருக்கிற பர்சல் அபக்குன்னு கொத்திக்கோ. நம் வியப்பினால் கண்கள் விரிய இந்த புதிய விளையாட்டினால் கிடைக்கும் லாபத்தை எண்ணி மகிழ்ந்தவனாய் சினிமா கியூவில் நின்ற ஒரு வயதான மனிதரிடம் கைவரிசையை காட்டினான். என்ன ஆச்சரியம்! மனிதர் மரம் போல் கொஞ்சமும் உணர்ச்சி இல்லாது நின்று கொண்டிருந்தார். அருணின் கையில் கிடைத்த பர்ஸ் துரிதமாக அண்ணன்மார்கள் கைக்கு மாறியது. அன்று இரவு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக பாதியில் நின்ற ஒரு கட்டடத்தின் வாயிலில்
அவர்கள் அனைவரும் தனித்தனியே சம்பாதித்தவைகளை ஒரு துண்டில் கொட்டிய போது அருண் அம்மாடி என்று வியப்பில் கத்திவிட்டான். எத்தனை பணம், என்னென்ன பொருட்கள்! அவர்கள் அனைவரும் பங்கிட்டுக் கொண்டனர். 1 மாத காலத்தில் அருண் ஜேப்படி திருட்டில் கை தேர்ந்தவனாகி விட்டான். அவனுக்கு இப்போது தேவைப்பட்ட பணம் தாராளமாக கிடைத்தது. நண்பர்களுடன் நள்ளிரவு வரை ஊரை சுற்றினான். பெரிய ஹோட்டல்களில் வயிறு புடைக்க சாப்பிட்டான். ஆசைப்பட்ட சினிமாக்களை பார்த்தான். வாரத்துக்கு 2 முறை பள்ளிக்கூடத்துக்கு போய் வந்தான். தொடர்ந்து போகாதிருந்தால் விஷயம் அப்பாவுக்கு எட்டிவிடுமே என்ற பயம். அவன் நண்பர்கள் அவனுக்கு கார் ஓட்டவும் கற்றுக் கொடுத்தனர். ஒரு சில நாட்களில் கார் ஒரு பச்சை குழந்தை போல் அவன் கையில் அகப்பட்டு கொண்டு இழுத்த இழுப்புக்கு விரைவாக ஓடியது. முதலில் தலைவர் தந்த காரில் நண்பர்களுடன் ஏறிக்கொண்டு கடற்கரை சாலையில் நள்ளிரவின் போது உல்லாசமாக ஓட்டிக்கொண்டு செல்ல பழகி கொண்டான். பாட்டும் கும்மாளவுமாக அவர்கள் பின்சீட்டில் அமர்ந்திருக்க தலையில் ஒரு பெரிய கம்பளி குல்லாயை வைத்துக் கொண்டு போலி மீசையொன்றை ஒட்ட வைத்துக் கொண்டு ஆசனத்தில் ஒரு திண்டை போட்டுக்கொண்டு அமர்ந்தபடி பெரிய மனிதன் போல நடித்தவாறு அவன் வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தான். அதற்கு பின் நண்பர்கள் அவனுக்கு வேறு ஒரு கலையை பழக்கி கொடுத்தார்கள். உருவத்தில் சிறியவனாக இருக்கும் அவனை கூட்டிக் கொண்டு பூட்டப்பட்டிருக்கும் தனி பங்களாக்கள் வீடுகளின் ஜன்னல்களை பெயர்த்து அவனை உள்ளே தள்ளி கதவை திறக்க சொல்லிக் கொடுத்தனர். பூனையைப் போல சுவரை ஒட்டினாற் போல இருக்கும் நீர் குழாய்களில் ஏறி சிறிய வெண்டிலேட்டர்களின் கண்ணாடியை உடைத்து உள்ளே புகும் வித்தை அவனுக்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தது. இரவில் அவன் நகரத்தின் எந்த பகுதியில் நண்பர்களுடன் நடமாடி கொண்டிருந்தாலும் சரி, பொழுது விடியும் முன் சாது பிள்ளையாக வராந்தாவிலே கம்பளியை போர்த்திக் கொண்டு பாயின் மீது சுருண்டு கிடப்பான். அந்த வகையிலும் நடிக்க தேர்ந்து விட்டான். அன்று இரவு அவர்களுக்கு முக்கியமான ஒரு வேலை இருந்தது. வழக்கம் போல சின்னம்மாவுக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்துவிட்டு புத்தக பையை தூக்கி கொண்டு நல்ல பையனாக அவன் வெளியே கிளம்பினான். பரிமளா கதவை தாழிட்டுக் கொண்டதும் புத்தக பையை தோட்டத்தில் செழித்து வளர்த்திருந்த செம்பருத்தி செடியின் பின்னால் வைத்துவிட்டு கேட்டை திறந்து கொண்டு தெருவில் இறங்கினான். தெருக்கோடியில் அவனுக்காக நண்பர்கள் காருடன் காத்திருந்தனர். உற்சாகமாக காரில் ஏறிக்கொண்டான். இந்த முறை அவர்கள் பெரிய ஒரு வேட்டைக்கு கிளம்பியிருந்தனர். நகரில் பிரபலமான தங்க வைர நகைக்கடை ஒன்றின் மீது அவர்கள் குறி வைத்திருந்தனர். காரை ஓட்ட தயாராக இருக்குமாறு அருணிடம் சொல்லிவிட்டு நண்பர்கள் ஆளுக்கு ஒரு மூலையாக மறைந்தனர். சிறிது நேரத்தில் ஒரு துணி மூட்டையுடன் கட்டுமீசை வெளிப்பட்டான். மற்றவர்கள் கையில் அகப்பட்ட வெள்ளி குத்துவிளக்கு, சந்தன பேலா என்று பல பொருட்களும் ஓடி வந்தனர். ஓட்டு வண்டிய, கட காவல்காரன் போலீஸுக்கு போன் பண்றான் என்று கட்டுமீசை உத்தரவிடவே அருண் துரிதமாக செயல்பட்டான். இருந்தாலும் போலீஸ் என்ற வார்த்தை கேட்டதும் சில்லென்ற உணர்வு தன்னை தாக்கியதை அவன் அறியாமல் இல்லை. இது நாள் வரை பணம் பறிப்பது, பங்கீடு செய்து கொள்வது என்பதையெல்லாம் ஒரு நூதன விளையாட்டாக கருதி அதில் உற்சாகமாக ஈடுபட்டிருந்தவனுக்கு போலீஸ் என்னும் ஆபத்து இருக்கிறது என்ற உண்மை மண்டையில் அடித்தாற் போல் உதயமாகியதும் கையும் காலும் பதறத் தொடங்கின. மடையா, ஓட்டு வண்டிய! பின்னால் இருந்தபடி ஓங்கி குத்தினான் கட்டுமீசை. அண்ணன், போலீஸ் வேன் ஒண்ணு பின்னால வராப்ல தெரியுது என்றான் கூட்டாளிகளில் ஒருவன். ஆக்சலரேட்டரை அழுத்தினான் அருண். வண்டி ஓடியது, பின்னர் பறந்தது. இப்படி திருப்பு, இந்த பக்கம் என்று கட்டுமீசை சொன்ன திசையெல்லாம் திருப்பி கை சோர்ந்து கால் சோர்ந்து போனான் அருண். பின்னால் கொஞ்ச தூரத்தில் வந்த ஒரு வண்டியை பார்த்து பீதி அடைந்து போன அவன் வேகமாக ஒரு திருப்பத்தில் காரை ஒழிக்க அது டமார் என்று மரத்தில் மோதி முன்பக்கத்து கண்ணாடி நொறுங்கி நின்று போயிற்று. பாவி பயலே, மக்கு பிளாஸ்திரி, இறங்குங்கடா வண்டியை விட்டு! கட்டுமீசை கத்த எல்லோரும் தபதபவன இறங்கி வயல்வெளி போல தெரிந்த பகுதிக்குள் ஓடி ஒரு பெரிய வைக்கோல் போருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டனர். சிறிது நேரத்துக்கு பிறகு கட்டுமீசை கால்நடையாக அவர்களை தன்னுடன் வரப்பின் குறுக்கு பாதையில் இருளில் இழுத்து போனான். திக்கு திசை தெரியாது அருணும் அவர்களுடன் நடந்தான். விடியும் நேரத்தில் நெருக்கமாக வளர்ந்திருந்த மரங்கள் அடர்ந்த ஒரு தோப்புக்குள் இருந்த கட்டடம் ஒன்றுக்கு அழைத்து செல்லப்பட்டான். அவரவர்கள் தூக்கி கொண்டு வந்ததை துண்டு விரிப்பில் போட்டனர். அருண் மௌனமாக நிற்பதை பார்த்து கட்டுமீசைக்கு தாங்க முடியாத கோபம் வந்துவிட்டது. முட்டாப்பையில, காரை சேதப்படுத்திட்ட, போலீஸ் எப்படியாவது இதை பார்த்து நம்மளை தேடிட்டு வந்துரும். சரி சரி, உன்கிட்ட கொடுத்த அந்த வைர பொட்டலை தேடு, அதட்டினான். நகைக்கடையிலிருந்து காருக்குள் ஓடி வந்து ஏறிய போது அவன் ஒரு காகித பொட்டலத்தை கொடுத்தது உண்மை. அதை அருண் பின்பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பொடியன் ஒருத்தனிடம் கொடுத்துவிட்டு வண்டியை ஓட்டுவதில் மும்முரமாக இருந்தான். அண்ணன், அது என்கிட்ட இல்ல, பின்னால யாரோ வாங்கிக்கிட்டாங்க, இருட்டுல யாருன்னு தெரியல. பொய்யா சொல்ற, திருட்டு நாயே! நம்ம கிட்டே கத்த விட்டே காற்றையா? கட்டுமீசை இடுப்பில் இருந்த பெல்ட்டை அவிழ்த்து கொண்டான். கருணை சிறிதுமின்றி அருண் முதுகில் அதை வீச வலி பொறுக்க முடியாத சிறுவன் துடித்தபடி அத்தை அத்தை என்று கதறினான். கூட்டத்தில் புதிதாக சேர்ந்த பொடியன் ஒருவன் வைரப்பொட்டலத்துடன் விபத்தான காரில் இருந்து அவர்கள் ஓடிய போது இருளில் வேறு ஒரு திசையில் ஓடி மறைந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட கட்டுமீசைக்கு மேலும் மேலும் கோபம் பற்றி கொண்டு வந்தது.
புதிதாக வந்து சேர்ந்த அந்த சிறுவனுடன் அருண் சில நாட்களாக ரொம்பவே நெருங்கி பழகி கொண்டிருந்தான். இது இருவரும் சேர்ந்து போட்ட திட்டமோ? பார்த்தால் பள்ளிக்கூட பையன் போல இருக்கிறான். திருட்டில் யமகாதகராக அல்லவா தேர்ந்து விட்டான். கட்டுமீசை இடுப்பிலிருந்து கத்தியை உருவினான். சொல்லுடா உண்மைய. அயோக்கிய நாயே, வைர பொட்டலத்தோட அவனை எங்க ஓட சொன்ன? உண்மை தெரியாட்டி கழுத்து வெட்டி இங்கே புதைச்சு போட்டுருவேன். நடுநடுங்கி போனான் அருண். தெரியாமல் இவர்களுடன் சேர்ந்துட்டேன் அத்தை. எங்க இருந்தாவது வந்து என்னை காப்பாத்த மாட்டீங்களா? தெரியாம தப்பு காரியங்கள் செஞ்சுட்டேன். இனிமேல செய்ய மாட்டேன், சத்தியம் அத்தை. தனக்குள்ளே புலம்பியபடி விசும்பி அழுதான். அழுது அட்டகாசம் பண்ணி பலன் இல்ல. வைர பொட்டலம் இப்போ எங்க வந்தாகணும்? எங்க உன் கூட்டாளி? மறுபடியும் மெல்டடி முதுகில் விழ அருண் வேதனையுடன் அலறினான். சொல்றியா இல்லையா? கத்தியை காட்டி கட்டுமீசை ஓங்கிய போது அவன் பயத்தில் கண்களை மூடிக்கொண்டான். ஆயிற்று. இன்னும் ஒரு நொடியில் கத்தி கழுத்தில் இறங்கி ரத்தம் கொட்ட அவன் துடிதுடித்து சாக போகிறான். அத்தை மன்னிச்சுக்கோங்க, நான் ரொம்ப கெட்ட பையனா போனதுக்கு அனுபவிக்கிறேன். தனக்குள் எண்ணி விக்கியபடி கத்தியை தடுக்க கைகளை தூக்கினான். அண்ணன் போலீஸ் என்று ஒருவன் அபயக்குரல் கொடுத்ததும் கட்டுமீசை பாய்ந்து வெளியில் ஓட மற்றவர்களும் ஆளுக்கு ஒரு திசையில் ஓடினர். ஆனால் 2 வழிகளில் வேறு வழியாக வந்து இறங்கிய போலீசார் அந்த கட்டடத்தை சூழ்ந்து முற்றுகையிட்டிருந்தனர். எல்லோருடைய கைகளிலும் விலங்கு மாட்டி வேன்களுக்கு தள்ளினர். அருண் கையில் விலங்கை மாட்டிய போது அவன் விசும்பி விசும்பி அழுதான். ஐயா, தெரியாம செஞ்சிட்டேன், இனிமே நான் நல்ல பையனா இருப்பேன் என்று கதறி துடித்தான். பேசத் தோன்றாது விம்மியபடி அவனும் வேனில் ஏற்றப்பட்டான். திருட்டு குற்றம் செய்கிறவர்கள் போலீசாரிடம் பிடிபட்டதும் பல ஆண்டு சிறையில் தள்ளப்பட்டு தண்டிக்கப்படுவது பற்றி சினிமா படத்தில் பார்த்திருக்கிறான். காமிக் புத்தகங்களிலும் படித்திருக்கிறான். திடீரென்று அப்பா அத்தை இருவரின் நினைப்பு வரவே தாங்க முடியாது விக்கி விக்கி அழுதான். அப்பாவுக்கும் அத்தைக்கும் எத்தனை அவமானம்! சில்லென்று வீசிய பகல் காற்றில் உடல் சிலிர்க்க பார்த்திபன் திடுக்கிட்டு விழித்துக் கொண்டான். எழுந்து உட்கார்ந்தவன் காதில் முன்னரை கடிகாரம் 2 முறை அடிப்பது கேட்டது. ஜன்னல் வழியே தோட்டத்தை பார்த்தான். உயரே கம்பத்தில் எரிந்த குழல் விளக்கு அழுது வடிந்தது. அப்படி ஒரு பனிமூட்டம். இந்த குளிரில் பனியில் குழந்தை வருண் வாசல் வராந்தாவில் தூங்குவதா? படிப்பு என்று உடம்பை கெடுத்துக் கொண்டால் மனசாட்சி பலமாக உறுத்த விருக்கென்று எழுந்தான். மெல்ல நடையை தாண்டி வாசல் வரந்தா விளக்கை போட்டுவிட்டு கதவை திறந்தவன் திடுக்கிட்டு போனான். பாயும் தலையணையும் சுருட்டி வைத்தபடி வராந்தா மூலையில் கிடந்தது. அருணை காணவில்லை. இரவு 2 மணி ஆகிறது. இன்னமும் திரும்பவில்லையா? தினமும் நேரம் கழித்தா வருகிறான்? கோபமும் படபடப்புமாக கதவை தாழிட்டு விட்டு உள்ளே வந்தான். தூக்கம் கலைந்த பரிமளா நடை விளக்கை போட்டுவிட்டு, என்ன வெளியில பாக்குறீங்க என்று கவலையுடன் விசாரித்தாள். அருண் இன்னும் வீடு திரும்பல. எனக்கு அவன் தன் நண்பன் வீட்டுக்கு சென்று படிக்கிறது பிடிக்கல. இனிமே அனுமதிக்க கூடாது. வாசல் வராந்தால கொற்ற பனியில குழந்தை தினம் தூங்குனா உடம்புக்கு என்னத்துக்காகும்? பார்த்திபன் சற்று குரோதமாக விழித்து பார்த்தான். இதெல்லாம் ஓ ஏற்பாடு என்று சீறியது அவன் பார்வை. அருண் நம்மள தொந்தரவு செய்யக்கூடாதுன்னுட்டு வாசல்லே படுத்துக்கிறேன்னு சொன்னான். அவன் பிடிவாதக்காரனாச்சே, சரின்னு விட்டு கொடுத்தேன். அன்னபூர்ணி அக்கா இருந்தா இந்த ஏற்பாட்டுக்கு ஒரு காலம் சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆபீஸ்ல வேலை பண்ணி வந்த களைப்புல தினமும் நல்லா தூங்கிடுறேன். அவன் எப்போ திரும்பி வரான், எப்படி படுத்து தூங்குறான்னு கவனிக்காது என் தப்பு. இப்ப என்ன ஆயிடுச்சு? நட்ட நடு ராத்திரியில என் மேல பழி போட்டு ஏன் சண்டையை தோக்குறீங்க? பரிமளா, அருண் நமக்கு இருக்கிற ஒரே பிள்ளை. அவன் கண்டிப்போட கட்டுப்பாடோட வளர்க்கப்படணும். ஒத்துக்கிறேன். அதே சமயம் அவன் ஆரோக்கியத்தையும் நினைச்சு பார்க்கணும். ஏதாவது பெரிய வியாதி வந்துட்டுதுன்னா? இப்போ உங்களுக்கு தான் சந்தேக வியாதி வந்திருக்கு, அதுவும் ஏன் மேல. உங்க பிள்ளை பிடிவாதமா செய்யற காரியத்துக்கு ஏன் மேல பழி சுமத்த பாக்குறீங்க. இன்னும் சிறிது நேரம் கழிச்சு வரப்போறான். நீங்களே விசாரிச்சு மேற்கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணாலும் அதுல திருப்தி ஏற்படாது. ஏன்னா நான் பெத்தவில்லை, 2வது அம்மா இல்லையா? கோபமும் அழுகையுமாக கேட்டாள். திடீரென்று பார்த்திபனுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்று உள்ளுணர்வு சொல்லியது. ஏன் தப்பு? தினம் எப்ப வரா, என்ன படிக்கிறான்னு கவலைப்படாம பொறுப்பை எல்லாம் ஓங்கிட்ட விட்டம் பாரு. அந்த பொறுப்பை ஏற்க தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா? இந்த பாரு பரிமளா, என் கோவத்தை கலராத. அருண் என் பிள்ளை. அவனோட கல்வி வளர்ச்சி 2ஓட பொறுப்பும் என்னுடையதுதான். நீ போய் உள்ள படு இறைந்தான். அவள் தன் கண்களில் புரண்ட நீரை துடைத்துக் கொண்டு கோபத்துடன் உள்ளே போவதை அருணை பற்றிய கவலையில் அவன் கவனிக்கவில்லை. முன்னரையில் முன்னும் பின்னுமாக உலாவினான். நெஞ்சில் சம்மட்டியால் அடிப்பது போல் 3 மணி 3, 4, 5 என்று கடிகாரம் உணர்த்தி கொண்டிருந்தது. அருண் வரவில்லை. அவனது மனத்தில் விபரீதமான பல கவலைகள் முளைத்தன. தெருவில் ஓடும் வாகனம் ஏதாவது இடித்து தள்ளி குழந்தை நினைவின்றி நடுத்தருவில் கிடக்கிறானோ? அருணுக்கு என்ன ஆச்சு? பொழுது ஏன் சீக்கிரம் புலர மாட்டேன் என்கிறது? அழைப்பு மணி அழுத்தமாக ஒலித்ததும் வேகமாக சென்று கதவை திறந்தவனுக்கு ஏமாற்றம். வீட்டு வேலைக்காரி பால் பைகளுடன் நின்றிருந்தாள்.
பொழுது விடிய தொடங்கி இருந்தது. அருணின் படுக்கை அப்படியே சுருட்டிய நிலையில் வராந்தாவில் இருந்ததை கண்டவன் பகீர் என்ற உணர்வில் ஆடிப்போனான். வேலைக்காரி காரியங்களை முடித்துக் கொண்டு கிளம்பி விட்டாள். பரிமளா தயாரித்த காப்பியும் சிற்றுண்டியும் அவனுக்கு விஷமாக கசந்தது. இன்னைக்கு நான் வேலைக்கு போறதில்ல, லீவ் போட்டுற போறேன். நீயும் லீவ் போட்டுடு. அருண் விஷயம் என்ன, அவன் எங்க போனாங்கிறது தெரியாத வரைக்கும் என்னால ஆபீஸ்ல ஒண்ணுமே கவனிக்க முடியாது. தீர்மானமாக உத்தரவிட்டான். அவசரமாக குளித்துவிட்டு வெளியே செல்ல உடுத்தி கொண்டு கம்பெனி காரை முதலாக தன் சொந்த உபயோகத்துக்கு எடுத்தான். மேனேஜர்கிட்ட சொல்லிடலாம், தவறா எண்ண மாட்டாரு. தனக்குள்ளே சமாதானப்படுத்தி கொண்டு முதலில் அருண் சேர்ந்து படிக்கும் நண்பனின் வீட்டை தேடிக்கொண்டு சென்றான். அருண் என்னோட படிக்க வரதில்லையே, போன வருஷம் ஒரு தடவை வந்திருக்கான், அவ்வளவுதான். அருணின் பள்ளித்தோழன் கூறியதை கேட்டு திகைத்து போனான். என்ன சார், அருண் இங்க வந்து ரொம்ப நாளாகுதே? உள்ளே இருந்து வந்த பள்ளித்தோழனின் தந்தை ஆச்சரியப்பட்டதை கேட்டு அதிர்ந்து போனான். ஒன்னும் இல்ல, நேத்திக்கு இங்க படிக்க வந்தானான்னு சும்மா விசாரிக்கத்தான் வந்தேன். மழுப்பி விட்டு காரை கிளப்பி கொண்டு டியூஷன் வாத்தியார் சோமநாதன் வீட்டிற்கு வந்தான். நீங்களே வந்தது நல்லதா போச்சு. அருண் விஷயமா உங்ககிட்ட நானே வரதா இருந்தேன். டியூஷனுக்கே வரதில்ல அந்த பைய. கத்து கொடுக்காத கணக்கு பாடத்துக்கு கை நீட்டி நான் எப்படி சம்பளம் வாங்குவேன்? போன மாசம் 2 நாள் தான் வந்தான், இந்த மாசம் 1 நாள் கூட வரல. பார்த்திபனுக்கு பதில் பேச முடியாத பேரதிர்ச்சி. அப்படி என்றால் அருண் பொய் சொல்லிக் கொண்டு ஊரை சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இதுதான் பரிமளா அவனை கட்டுப்பாடாக வளர்க்கும் லட்சணமா? கோபத்தை அடக்கி கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு காரை செலுத்தினான். தலைமை ஆசிரியர் தந்த தகவல் எல்லாவற்றையும் விட மிகவும் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அருணுக்கு உடம்பு சுகமில்ல, ஆஸ்பத்திரியில இருக்கான்னு ஒருத்தன் அங்க வந்து சொல்லிட்டு போய் கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகுது. திரும்ப பள்ளியில சேரும்போது டாக்டர் சர்டிபிகேட் தேவைன்னு சொல்லியிருந்தனே. இடி விழுந்தது போலானான். அடப்பாவி பயில, இப்படி எல்லாம் பொய் சொல்ல எங்க கத்துக்கிட்ட? எங்க போயிருக்க? என்ன செய்யற? அழமாட்டாத துக்கம், ஆத்திரம். உடம்பு சுகமில்லாதது உண்மைதான், ஆனா ஆஸ்பத்திரியில அனுமதிக்கல, அப்புறம் சந்திக்கிறேன். தலைமை ஆசிரியரிடம் தன் சந்தேகங்களை பகிர்ந்து கொள்ள முகமின்றி விற்றென வெளியே வந்தான். கடைசியாக ஓதுவார் சுந்தரமூர்த்தியை பார்த்தான். நேத்து நைட்டு அருண்கிற பையன் தேவார வகுப்புக்கு வந்துட்டு போனானா? எப்ப போனா? ஓதுவார் அவனை மேலும் கீழும் பார்த்தார். நீங்க தான் அருணோட அப்பாவா? உங்களை சந்திச்சு பேசணும்னு நானே நினைச்சேன். அருணுக்கு தேவார பாடல்கள் மேல ஈடுபாடு கிடையாது. வற்புறுத்தி அனுப்பி வைக்கிறதுல பயன் இல்ல. அவன் இந்த பக்கம் எட்டி பார்த்து நாளாகுதே. வீட்டுக்கு திரும்பிய பார்த்திபன் கட்டுக்கடங்காத கோபத்தில் கத்தினான். அருண் கொஞ்ச நாளா பள்ளிக்கூடமே போறதில்ல, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? நண்பன் வீட்டுல போய் படிக்கிறதா சொன்னது சுத்த பொய். அதை பத்தி நீ விசாரிச்சதுண்டா? தேவார பள்ளியில கொண்டு போய் அவனை திணிச்ச, அங்கேயும் ஒழுங்கா போல என்கிற விவரம் உனக்கு தெரியுமா? நீ சொகமா வீட்டுக்குள்ள கட்டில மெத்த மேல சொகுசா கம்பளைய போத்துக்கிட்டு தூங்குன. என் பிள்ளை வாசல குளிர்ல வெடவெடன்னு நடுங்கிட்டு கிடந்தான். உனக்கு உன் சுகம் தானே பெருசு. அருணை பெத்தவளா இருந்தா இந்த கொடுமை பண்ணிருப்பியா? அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டு ஆக்ரோஷமாக கத்தினான். குக்கரை இறக்கி வைத்துவிட்டு ஈரக்கைகளை துண்டில் துளைத்துக் கொண்டு வெளியே வந்த பரிமளா அவனை வெறித்து பார்த்தாள். நீங்க சொல்றதுலயும் உண்மை இருக்கு. அவன் என் குழந்தையா இருந்தா இப்படி நடந்துட்டு இருக்க மாட்டான். அத்தனை பொய் பேசியிருக்க மாட்டான். இப்படி நம்மளை ஏமாத்திருக்க மாட்டான். வீட்டுல பணத்தை எடுத்துக்கிட்டு அத்தைய பார்க்க ஓடிட்டானோ என்னவோ. அதெல்லாம் விசாரிக்காம பழிய ஏன் மேல ஏன் போடணும்? அழுகை தொண்டையை அடைக்க அவளும் ஆத்திரத்துடன் கத்தினாள். வாய மூடு, எனக்கு கோபம் வந்தா. பார்த்திபன் உருமி விட்டு திருநெல்வேலி தமயந்தி வீட்டுக்கு ட்ரங்கால் போட்டான். 1 மணி நேரம் கழித்து தொடர்பு கிடைத்தது. இது நாள் வரை பேசாத தமயந்தி அக்காவிடம் பேச அவனுக்கு கூச்சமாக இருந்தது. அன்னபூர்ணி அக்காவை கூப்பிட முடியுமா? அன்னபூர்ணி அக்காவா? பார்த்திபன், என்ன சொல்ற? குழப்பமா இருக்கே. அன்னபூர்ணி அக்கா அங்க வந்து உங்களோட தங்கணும்னு சொல்லிட்டு புறப்பட்டாங்க. இன்னும் அங்க வந்து சேரலையா? அப்ப அவங்க கூட அருணும் வரலையா? தன் தவற்றை சட்டென சமாளித்தான். அன்னபூர்ணிய பார்த்து 6 வருஷமாச்சுப்பா. அவங்களுக்கு என்ன பத்தி நினைப்பேது? மன்னிச்சுக்கங்க. போனை வைத்தான். உடல் முழுவதும் ஆறாக வியர்வை கொப்பளித்ததை உணர்ந்தான். சிறிது நேரம் சென்ற பின் பெங்களூர் அண்ணன் வாகீசன் வீட்டிற்கு வெட்கத்தை விட்டு தொடர்பு கொள்ள எண்களை சுழற்றினான். யாரது? பார்த்திபனா? என்ன விஷயம்? அக்கா சுகமாத்தானே இருக்காங்க என்று கேட்டான் வாகீசன். உடம்பு சில்லிட்டு போனது போல் ஒரு உணர்வு. அப்படி என்றால் அன்னபூரணி அங்கு இல்லை என்றுதானே பொருள். இந்த அக்கா எங்க போயிருப்பாங்க? அதை பத்தி விசாரிக்காம 1 வருஷ காலம் இளம் மனைவியின் மோகத்துல இருந்துட்டோமே. தன்னையே கடிந்து கொண்டான். ஒண்ணும் இல்ல, அருணும் அக்காவும் மைசூர் கிளம்புனாங்க. முதல்ல பெங்களூர்ல உங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் வாய்க்கு வந்ததை உளறினான். அவனுக்கு மூச்சு முட்டியது. அக்கா வரமாட்டாங்க, ரொம்பவும் பிடிவாத காரியாச்சே. நேரம் மைசூருக்கு போயிருப்பாங்க. இருக்கும், கடிதம் போடுறேன்னாங்க, போடல. வயசாச்சு இல்லையா, அதனால கவலைப்பட்டேன். இணைப்பை துண்டித்தான். மீண்டும் காரில் சென்று அருணுடைய சிநேகிதர்களின் வீடுகளில் எல்லாம் விசாரித்தான். ஒவ்வொரு இடத்திலும் முகத்தில் கரியை பூசிக்கொண்டது போன்ற அவமானம்.
அருணா அவனை பார்த்து மாச கணக்காகுதே. தோழர்களின் பெற்றோர்கள் கொடுத்த பதில் சுரீர் என சாட்டையடி போல உள்ளத்தை தாக்கியது. ஒருவேளை ஏதானும் விபத்துல இறந்து போய் ஆஸ்பத்திரி சவக்கடங்கள? அதற்கு மேல் நினைக்க முடியவில்லை. துக்கம் நெஞ்சை அடைத்தது. அருண் தான் இப்படி திடீர்னு காணாம போயிட்டான். இந்த அன்னபூர்ணி அக்கா எங்க போயிட்டாங்க? முதல்ல பிள்ளைய தேடணும். பத்திரிகைகள்ல டிவியிலையும் அன்றாடம் காணலங்கிற பெற்றோர்கள் கொடுக்கும் தகவல்களை அவன் கவனித்திருக்கிறான். விளையாட்டுத்தனமாக வீட்டை விட்டு அத்தையை தேடிக்கொண்டு ஓடிவிட்டானா? பிள்ளைகளை கடத்தி செல்கிற கூட்டத்தில் அகப்பட்டு கொண்டானா? திடீரென்று அவனுக்கு அந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. மறுபடியும் காரில் ஏறிக்கொண்டு அடுத்த தெருவில் ரங்காசாமியை சந்திக்க சென்றான். ரங்காசாமி அலுவலகத்துக்கு கிளம்பி கொண்டிருந்தார். உங்கள்கிட்ட ஒரு உதவி. உங்களை நான் கார்ல கொண்டு போய் அலுவலகத்துல விட்டுடுறேன். பார்த்திபன் கெஞ்சி கேட்டபோது ரங்கசாமிக்கு வியப்பாக இருந்தது. உட்காருங்க, அலுவலகம் போக 3/4 மணி நேரம் இருக்கு. என்ன உதவி சொல்லுங்க. ஆமா, பக்கத்து தெருவில் இருக்கிற மிஸ்டர் பார்த்திபன் தானே நீங்க? இந்தியன் எலக்ட்ரிக்கல்ஸ்ல சேல்ஸ் செக்ஷன்ல வேலை பாக்குறீங்க இல்ல? ஆமா, அதே பார்த்திபன் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க பையன் காணாமல் போயிட்டதா பத்திரிகையில படம் பிரசுரிச்சு விவரம் போட்டிருந்தீங்களே. ஓ, அந்த கதையா? என் மகன் அருண் காணாம போயிட்டான். நேத்து நைட்டு வெளியே போனவன் திரும்பவே இல்லை. என் மனசு பலவித சந்தேகங்கள்ல குழம்பி தவிக்குது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நீங்க என்ன அனுசரிச்சீங்க? என் பையன் தீபக் காணாம போனது ஒரு விசித்திரமான சம்பவம். நாங்க சாதாரணமானவங்க. பங்களா, கார் இந்த மாதிரி மேல்மட்டத்து மனிதர்கள் இல்ல. நானும் வேலை செய்யறேன், என் மனைவியும் வேலை செய்யறா. எங்க பிள்ளை தீபக்குக்கு 10 வயசு தான் ஆகுது. பள்ளிக்கூடத்துல இருந்து திரும்பின அப்புறம் நாங்க வீட்டுக்கு வர வர அவன் தோட்டத்துல விளையாடிட்டு இருப்பான். மிஸ்டர் பார்த்திபன், வீட்டுல இதுக்குத்தான் யாராவது பெரியவங்க பொறுப்பா இருக்கிறது நல்லது. ஏன் துரதிர்ஷ்டம், எனக்கு அப்படி யாரும் உறவினர்கள் இல்ல. அதனால ஏற்பட்ட வினைதான் இந்த விவகாரம். எச்சிலை விழுங்கி கொண்டான் பார்த்திபன். நெஞ்சு படபடவென துடித்தது. அக்கா அன்னபூரணி வீட்டில் பொறுப்பாக இருந்தாள். அவள் புறப்பட்டு போன பிறகுதான் என் அருண் குணம் மாறி போனான். கணத்தில் மனத்தில் புரண்ட எண்ணங்களை அமுக்கிக் கொண்டு என்ன நடந்தது சொல்ல முடியுமா என்று கேட்டான். அன்னைக்கு சாயந்தரம் வழக்கம் போல பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த தீபக் புத்தக பைய வாசல்ல வச்சுட்டு பக்கத்து வீட்டுல நாங்க கொடுத்திருந்த சாவியை வாங்க கேட் அருகே வந்தான். அப்போ 4 பேர் ஒரு காரோட நின்று இருந்திருக்காங்க. தம்பி, இந்த விலாசத்தை படிச்சு நாங்க தேடி வந்த வீடு இந்த பக்கம் இருக்கான்னு சொல்லுன்னு ஒருத்தன் ஒரு துண்டு காகிதத்தை தீபக் கிட்ட நீட்ட அவன் குனிஞ்சான். பட்டார்னு பின்தலையில யாரோ ஓங்கி அடிச்ச வலி தாளாம மயங்கி போயிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நினைவு வந்தது. கண்களை திறந்து பார்த்தா அவங்கள அந்த 4 கார்ல எங்கேயோ கடத்தி போறத உணர்ந்தான். பார்த்திபன் நாக்கு வறண்டு போயிற்று. ஒருவேளை அருணுக்கும் இந்த கதி ஏற்பட்டிருக்குமா பிறகு என்று கேட்டான். அப்புறம் அந்த முரடர்கள் தீபக்க ஒரு பெரிய அறைக்குள்ள அடைச்சிட்டாங்க. 2 நாள் அங்கேயே அவங்களோட கைதியா கிடந்தான். நான் பத்திரிகையின் மூலமும் டிவியின் மூலமும் அவன் காணாம போன செய்தியை வெளியிட்டு போலீஸ்ல புகார் கொடுத்து தேடாத இடம் பாக்கி இல்ல. என் மனைவி சோறு தண்ணி இல்லாம அழுதுகிட்டு இருந்தா. 3வது நாள் அவன் இறந்து போயிட்டான்ற முடிவுக்கு வந்து நாங்க துயரத்துல துடிச்சுக்கிட்டு இருந்தப்போ வாயில் கதவை தட்டுனா கிழிஞ்ச சொக்காயும் அழுக்கடைஞ்ச அரட்ராயிரமா முழுங்கால் வரைக்கும் புழுதியோடு வந்து நின்ன பிள்ளைய கண்ட என் மனைவி ஆனந்தம் தாங்காம அவனை வாரி அணைச்சுக்கிட்டு அழுதா. எப்படி தப்புனானா? அது கூட ஒரு தனிக்கதை. கடத்திக்கிட்டு போனவங்க அவனுக்கு காப்பியும் டிஃபனும் வாங்கி கொடுத்துட்டு நல்லா அடிச்சு பயமுறுத்திருக்காங்க. உங்க அப்பா யாரு, எங்க வேலை செய்யறாரு, வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க, பணம் நகையெல்லாம் வீட்டுல உண்டான்னு விவரம் கேட்க, ஐயோ நாங்க சாதாரணமானவங்க, எங்க வீட்டுல விலை உயர்ந்த பொருள் எதுவுமே கிடையாதுன்னு இருக்கான் அவன். அவனை மேலும் அடிச்சு துன்புறுத்திருக்காங்க. வீட்டு குழந்தைங்களை வச்சு அவங்க மூலம் உளவு கண்டுபிடிச்சு களவாட இப்படி ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு. அருண் கூட அப்படி ஒரு கூட்டத்திட்ட அகப்பட்டுட்டானோ என்னவோ என்று கலவரப்பட்டான் பார்த்திபன். அந்த 4 முரடர்களும் ஆளுக்கு ஒரு பாட்டில் சாராயத்தோட குடிக்க உட்கார்ந்தாங்க. அடிபட்ட தீபக் ஒரு மூலையில சுருண்டு படுந்து கிடந்தானா. ஆனா தூங்கல. அவங்க குடிபோதையில நல்லா தூங்க தொடங்கினதும் மெல்ல விளக்க அணைச்சிட்டு இருட்டுல நகர்ந்து கதவை திறந்துகிட்டு வெளியே ஓடிட்டான். சந்து பொந்துகள்ல திசை தெரியாம ஓடி வந்தப்போ விடிய தொடங்கிட்டது. நடப்பாதையில ஆப்ப சுட்டு விட்டு இருந்த கிளவி ஒருத்திக்கிட்ட நகரத்துல அந்த பகுதி எதுன்னு கேட்டானா. சிந்தாதிரி பேட்டன்னு பதில் கிடைச்சது. அப்புறம் இந்த பகுதிக்கு வழி விசாரிச்சுக்கிட்டு தலைதெறிக்க ஓடி வந்தது. காலை 10 மணி சுமாருக்கு வீட்டுக்கு வந்து கதவை தட்டினான். அவனுக்கு ஏற்பட்ட பயத்துல 10 நாள் உடம்பு சுகம் இல்லாம படுத்துட்டான். போலீஸ் இது பத்தி நடவடிக்கை எடுத்து அந்த கும்பலை தேடிக்கிட்டு இருக்காங்க. என் ஒண்ணு விட்ட சகோதரி வயதானவங்க, அவங்கள எங்களோட வந்து தங்கும்படி வற்புறுத்திக்கிட்டு இருக்கோம். எதுக்கும் வீட்டையும் குழந்தையும் பாத்துக்க நமக்கு ஒருத்தர் தேவை. போலீஸ்ல புகார் கொடுத்து பத்திரிகையில போடணும்னு சொல்றீங்களா? டிவியில கூட தெரிவிப்பாங்க, முயன்று பாருங்க. வீட்டுக்கு திரும்பி வந்த பார்த்திபன் களைப்புடன் நாற்காலியில் சாய்ந்தான். தீபக்கின் தந்தை சொன்னாரே, நமக்கு என்று வீட்டில் ஒருவர் இருப்பது நல்லது என்று. எத்தனை பெரிய உண்மை! அன்னபூரணி அக்கா இருந்திருந்தால் அருண் இப்படி மாறி இருப்பானா?
இப்படி மாயமாய்த்தான் மறைந்து போயிருக்க முடியுமா? ஒருவேளை அத்தையை தேடிக்கொண்டு கிளம்பி விட்டானோ? அத்தை இருக்கும் இடம் இவனுக்கு எப்படி தெரியும்? அக்கா கடிதம் கூட போடாது மறைந்து கொண்டிருப்பதன் காரணம் என்ன? இப்போது புரிகிறது. பரிமளாதான் காரணமாக இருக்க வேண்டும். அடக்க முடியாது பொங்கி எழுந்த கோபத்தில் பரிமளா இங்க வா என்று இறைந்து கூப்பிட்டான். தலைவாரி முடித்து கண்ணாடி முன்பு ஒப்பனை செய்து கொண்டிருந்த பரிமளா திடுக்கிட்டு வெளியே வந்தாள். எங்க அக்காவுக்கும் உனக்கும் இடையே என்ன நடந்தது? உண்மையை சொல்லு. அருண் காணாம போனதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு, அதட்டினான். நல்ல கேள்வி. உங்க அக்கா இங்க இருக்க பிடிக்காம வெளியே போனதுக்கும் உங்க பிள்ளை வீட்டை விட்டு ஓடுனதுக்கும் நான் எப்படி காரணமாவேன்? நீ இந்த வீட்டுல காலடி எடுத்த வச்சப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. காரணம் நீதான் என்னால யூகிக்க முடியுது. உண்மையை சொல்லு, இல்லாட்டா நமக்குள்ள ஏற்பட்டிருக்க இந்த பந்தம் அருந்து போகும். பயமுறுத்துறீங்களா? சொல்றேன் கேட்டுக்கங்க. கொஞ்சம் சிக்கனமா இருக்கணும், செலவை கட்டுப்படுத்துங்க, அருணுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்காதீங்கன்னு சொன்னேன். கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கு நானா பொறுப்பு? நீ ரொம்பவும் கடுமையா பேசியிருப்ப. ஆமா பேசின. உங்க அக்கா மனஸ்தாவப்பட்டுக்கிட்டு வெளியில போயிட்டாங்க. அதுக்கு இப்ப என்ன செய்ய போறீங்க? அருணை முதல்ல தேடி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நான் செய்ய போறத சொல்றேன். பயத்தில் உதடுகள் துடிக்க உடல் நடுங்க பரிமளா அசைவற்று நின்றாள். பாடுபட்டு அந்த வயதில் பார்த்திபன் போன்ற ஒரு கணவனை தேடிக்கொண்ட பின் அவனை இழப்பதா? பிள்ளை பாசம் மனிதனை இப்படி முரடனாக்கி விட்டு இருக்கிறதே. கோச்சிக்காதீங்க, பசி, சாப்பிட வாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம். நான் இன்னும் சில இடங்கள்ல போய் தேடி பார்க்கணும். ஆஸ்பத்திரி சவக்கிடங்கு இதெல்லாம் இன்னும் பாக்கி இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த கதிக்கு கொண்டு வந்து வச்சுட்டியே, சொல்லாம என்ன செய்ய? கதவை ஓங்கி சாத்தி விட்டு கிளம்பினான். பகல் உணவை முடித்துக் கொண்டு தன் சிநேகிதி ஒருத்தியை கலந்து ஆலோசிப்பதற்காக அவளும் வெளியே கிளம்பினாள். இருட்ட தொடங்கிய போதுதான் அவள் வீடு திரும்பினாள். பத்திரிகையில் விளம்பரம் செய்வதும் போலீசில் புகார் செய்வதும் தான் நல்லது என்று சிநேகிதி யோசனை சொல்லியிருந்தாள். பத்திரிகையில் விளம்பரப்படுத்தினால் அவர்கள் கௌரவம் என்னாவது? சிந்தித்தபடி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவள் காலில் ஒரு கடித உரை தட்டுப்பட்டது. குனிந்து எடுத்தாள். மிகச்சிறிய பழுப்பு வண்ண கடித உரை. அரசு அலுவலகத்திலிருந்து வந்தது போல் காணப்படவே அதை பரபரப்புடன் பார்த்திபனுக்கு வந்திருக்கிறது என்பதை கூட பொருட்படுத்தாமல் பிரித்தாள். அரசினர் வரவேற்பு இல்லம், எழும்பூர் என்ற முகவரியை கண்டதுமே தேள் கொட்டியது போன்றதொரு வேதனை. இளநிலை நீதிமன்றத்து நீதிபதியின் உத்தரவுப்படி தங்களின் மகன் அருணை பற்றி விவரங்களை விசாரிக்க பெற்றோராகிய தாங்கள் எங்களை நேரில் சந்திக்க மேற்கண்ட முகவரிக்கு அலுவலக நேரத்தில் வர வேண்டும் என்று அந்த கடிதத்தில் இருந்ததை படித்ததும் தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. அருண் அங்கே எப்படி போய் சேர்ந்தான்? குற்றம் செய்த சிறுவர்களை போலீஸ் பிடித்து காவல் நிலையத்தில் சிறிது நேரம் வைத்திருந்து தேவையான விவரங்களை கேட்டறிந்த பின்னர் உடனடியாக அரசு சீர்திருத்த பள்ளியின் அமைப்பான வரவேற்பு இல்லத்துக்கு அனுப்பிவிடுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறாள். அடக்கடவுளே, அருண் என்ன குற்றம் பண்ணி அங்க போய் உட்கார்ந்திருக்கான்? பதறி போனால். ஏற்கனவே பார்த்திபன் கோபத்தில் வெடித்துக் கொண்டு வெளியே போயிருக்கிறான். இந்த கடிதத்தை பார்த்தால் பூகம்பமே ஏற்பட்டுவிடும். சாவகாசமாக தெரிந்து கொள்ளட்டும். சட்டென்று அந்த கடிதத்தை எடுத்து மேஜை இழுப்பறைக்குள் ஒரு புத்தகத்துக்குள் செருகி மறைத்து வைத்தாள். கணவனும் மனைவியும் அன்று ஏதும் பேசாமல் சாப்பிடாமல் உறங்கி போயினர். மறுநாள் காலை சீக்கிரம் எழுந்து குளித்துவிட்டு வெளியே செல்ல ஆயத்தமானான் பார்த்திபன். மனைவி மேஜை மீது கொண்டு வந்து வைத்த காஃபி டிஃபனை வேண்டா வெறுப்பாக சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அழைப்பு மணி அழுத்தமாக ஒலித்தது. அவசரமாக கையை கழுவி கொண்டு போய் கதவை திறந்தான். காவல்துறை அதிகாரி ஒருவர் நிற்பதை கண்டதும் அவன் உடலும் உணர்வுகளும் சில்லிட்டு போயின. உன் மகன் பணத்தை இந்த ஆஸ்பத்திரி பணக்கடங்களை வந்து அடையாளம் கண்டு எடுத்து போலாம் என்று சொல்ல வந்திருக்கிறாரா? உள்ள வாங்க. முன்னரையில் வந்து உட்கார்ந்த போலீஸ் அதிகாரி தம்மை சுற்றிலும் கண்களை ஓடவிட்டார். நேத்து 3 தடவை எங்க காவல் நிலையத்திலிருந்து உங்களை தேடிக்கிட்டு போலீசார் இங்க வந்தாங்களாம். ஆனா கதவு பூட்டி கிடந்ததான். அதனால இன்னைக்கு நானே நேர்ல வந்து உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன சொல்வதற்காக இந்த பீடிகை? பார்த்திபன் நெஞ்சு வறண்டு போனது. உங்க பையன் அருண் ஒரு கொள்ளக்கூட்டத்தோட சம்பந்தப்பட்டு கார் ஒண்ணு ஓட்ட முயன்று அதை ஒரு மரத்துல மோதி சேதப்படுத்திட்டு அந்த கூட்டத்தோட ஒரு இடத்துல ஒளிஞ்சுகிட்டு இருந்தான். கூட்டத்தை பிடிச்சப்போ அவனையும் கைது பண்ணோம். அவன் வயசை கவனத்துல கொண்டு எழும்பூர் அரசினர் வரவேற்பு இல்லத்துக்கு அவனை அனுப்பியிருக்கோம். நேத்து நீதிபதி முன்னாடி அவனை ஆஜர் பண்ணோம். அவர் உத்தரவுப்படி வரவேற்பு இல்ல தலைவரை சந்திக்க உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்குமே. பார்த்திபன் பிரமை பிடித்தவன் போல பேச தோன்றாது சிலையாக நின்றான். அவன் மகன் அருண் கொள்ளை கூட்டத்துடன் சம்பந்தப்பட்டவனா? திருடனா? ஐயையோ, நம்பவே முடியவில்லையே. காரை அந்த கூட்டம் திருடி உங்க மகனை ஓட்ட வச்சிருக்கு. அருண் காரை ஓட்டுனானா? இதெல்லாம் எப்போது கத்துக்கிட்டான்? பதறி போனான் பார்த்திபன். இப்ப நாங்க என்ன செய்யணும்? மெல்லிய குரலில் கேட்டான். அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு வரவேற்பு இல்ல தலைவரை சந்திக்க அவரோட அலுவலக நேரத்துல போகணும். அப்புறம் நீதிமன்ற விசாரணையின் போது உங்க மகனை சாட்சிக்கு அழைக்க வேண்டி வரும். வெரி சாரி, உங்களுக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன்.
சொல்லிவிட்டு போலீஸ் அதிகாரி கிளம்பி விட்டார். திடீரென்று ஆவேசம் பிடித்தவன் போல் பார்த்திபன் மனைவி பக்கம் திரும்பி உரத்த குரலில் கத்தினான். நீ செஞ்ச காரியங்கள் என்னை எங்க கொண்டு போய் வச்சிருக்கு பாத்தியா? அந்த கடிதம் எங்க? நடுங்கி போன பரிமளா இழுப்பறையிலிருந்து அந்த கடிதத்தை எடுத்து அவன் முன் வைத்தாள். கடிதத்தை படித்தவன் பரிமளாவை கொன்று தின்று விடுவன் போல் குரோதமாக பார்த்தான். மேஜை மேல் பிரிக்கப்படாது வைக்கப்பட்டிருந்த நாளேட்டை கண்டதும் சட்டென்று ஆவலுடன் பிரித்தவன் எரிமலையாக சினத்தில் வெடித்தான். பாத்தியா, நீ என்கிட்ட மூடி வச்சதெல்லாம் பத்திரிகையில செய்தியா நடுத்தெருவுக்கு வந்திருக்கு. அந்த திருட்டு கோஷ்டியினர் செய்த குற்றம் பற்றிய செய்தி வெளிவந்த பத்திரிகையை மடித்து ஆத்திரத்துடன் அவள் பக்கம் எரிந்தான். கிளம்பு, 2 பேருமா எழும்பூர் வரவேற்பு இல்லத்துக்கு போலாம். நான் இதுக்கு அங்கெல்லாம் வரணுமா? மெல்லிய குரலில் முனகினாள் பரிமளா. நீதான் இந்த பிள்ளையோட அழகான அம்மா, 2வது அம்மா. நான் பெத்த அப்பங்கிற உண்மையை சொல்லி அவங்க கேட்கிற விவரங்களை கொடுக்கணும். கிளம்பு, அதிகம் பேசாத. சினம் கொண்டு கர்ஜித்தான். வரவேற்பு இல்லத்தில் அதன் தலைவரை சந்தித்தனர். அவரது மேஜை மீது அருணை பற்றிய தகவல்கள் அடங்கிய ஒரு ஃபைல் இருந்தது. எங்க நல்வாழ்வு அலுவலரும் உளவியல் நிபுணரும் உங்க மகனை பத்தின விவரங்களை தயாரிச்சு கொடுத்திருக்காங்க. அவங்களோட கருத்துப்படி தாயை இழந்த குழந்தை, தாய் அன்புக்கு ஏங்கிக்கிட்டு இருந்தவனை அத்தை அன்பு காட்டி வளர்த்துக்கிட்டு இருந்த சமயத்துல அவங்க கிட்ட இருந்து பிரிக்கப்பட்டு விடுறான். தந்தை மணந்து கொண்ட 2வது மனைவி அவங்கிட்ட கண்டிப்பாவும் கருணை இல்லாதபடியும் நடந்ததுனால உணர்வுகள் சிதைந்து ஆரோக்கியமான மனநில கெட்டு தப்பு வழிகள்ல தன் மனநிறைவை தேட தொடங்கியிருக்கான். இல்ல, நீங்க சொல்றது சரியில்லை. நான் அவனோட 2வது அம்மா. ஆனா அவன் மேல எவ்வளவு பெரிவோட பாசத்தோட இருந்தான் தெரியுமா? அருண் சொல்லி இருக்கிறதெல்லாம் பொய். பரிமளா கோபத்துடன் மறுத்தாள். தப்பு எங்களோடதா இருக்கலாம். என்ன செய்யணும்னு சொன்னா அவனை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வர ஆவண பண்றோம். அது ஏன் கடமை. தழுதழுத்த குரலில் சொன்னான் பார்த்திபன். சிறிது நேரத்தில் உள்ளே இருந்து அங்கே அழைத்து வரப்பட்ட அருணை கண்டதும் அவன் திகைத்து போனான். துயரத்தில் வெடித்து விடும் போல் நெஞ்சம் துடித்தது. 2 நாளில் இளைத்து போனவனாய் இல்லத்தின் காக்கி சீருடையில் எங்கேயோ பார்த்தபடி நின்றான் அருண். குற்றவாளியாக சீர்திருத்த பள்ளியில் சேர்த்து விடவா அவனை சீரும் சிறப்புமாக திருமணம் கூட வேண்டாம் என்ற வைராக்கியத்துடன் தனியே இருந்து பாடுபட்டு வளர்த்தான். இங்க வாப்பா அருண். பார்த்திபன் பரிவுடன் அழைத்த போது சிறுவன் வெடுக்கென்று தலையை நிமிர்ந்து வெறுப்புடன் பார்த்தான். உன்னை இங்கிருந்து அழைச்சிட்டு போக நானும் அப்பாவும் வந்திருக்கோம் அருண். பரிமளா மெல்லிய குரலில் சொன்னாள். வேணாம் வேணாம் ஐயா, என்னை இவங்களோட அனுப்பாதீங்க. நான் இங்கே சந்தோஷமா இருக்கேன். காலையில வயிறாக ராகி கஞ்சி கிடைக்கிறது. பகல்ல நல்ல சாம்பார் சாதமும் மோரும் கிடைக்குது. ராத்திரி இங்க தர ரசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க என் சொந்த அம்மா இல்ல, 2வது அம்மா. என்னை வாசல்ல படுக்க வச்சு எத்தனையோ நாள் சோறு போடாம பட்டினி போட்டாங்க. நான் இவங்களோட போக மாட்டேன். அலறி அழுதான் அருண். தலைவர் அவனை பரிவுடன் தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தினார். அத்தை ஒருத்தர் இருக்கான்னு சொன்னியே, அவங்க வந்து கூப்பிட்டா போவியா? தலைவர் அன்போடு கேட்க அருண் கண்களில் இருந்து நீர் தாரையாக வழிந்தோடியது. போவேன் சார். எங்க அத்தை வந்து அழைச்சிட்டு போனா போவேன். அவங்கள கூட இந்த 2வது அம்மா தான் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. விசும்பினான். பார்த்திபன் நெஞ்சு வேதனையில் விம்மியது. இத்தனை கொடுமைகளையும் செய்துவிட்டு தலைவர் முன்னிலையில் எத்தனை பரிவுடன் பேசுகிறாள். கோபத்தில் குமைந்தான். நீதிபதி இவன் மீது கருணை காட்டி விடுதலை தந்து உங்க கண்காணிப்புல வைக்க அனுமதி கொடுக்க இயலும். ஆனா இந்த சிறுவன் உங்களோட வசிக்க விரும்பாததுனால அவனை இந்த சீர்திருத்த பள்ளியிலேயே தான் நாங்க வச்சுக்க வேண்டி வரும். ஒருவேளை அந்த அத்தை வந்தா நிலைமை மாறலாம். விடை கொடுத்து அவர்களை தலைவர் அனுப்பி வைத்தார். அன்னபூரணியை பார்த்திபன் எங்கே போய் தேடுவான்? பத்திரிகைகளில் விளம்பரம் செய்து பார்த்தால் 1 வருட காலமாக சமையற்காரியாக வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த பூந்தமல்லி பங்களாவில் தினசரி பத்திரிகைகளுக்கு குறைவு கிடையாது. வீட்டில் உள்ளவர்கள் படித்து முடித்த பின் மறுநாள் அப்படியே கட்டாக சமையலறையில் வந்து அவை விழும். சிறையில் இருப்பது போல அந்த பங்களாவுக்குள் 1 வருட காலமாக வசித்து வரும் அன்னபூரணிக்கு அந்த நாளேடுகள் மூலம்தான் வெளியுலகத்து தொடர்பு. 2 தினங்களுக்கு பின் கைக்கு வந்த அந்த நாளேட்டின் முன்பக்கத்தில் வெளியான செய்தியை பார்த்து அவள் திகைத்து போனாள். அருண் என்னும் சிறுவன் திருட்டு கூட்டத்தில் இருந்து பிடிக்கப்பட்டு எழும்பூர் வரவேற்பு இல்லத்தில் ரிமாண்டில் வைக்கப்பட்டிருக்கிறான் என்று அந்த நாளேடு விவரித்தது. சிறுவனின் போட்டோவை மற்றொரு நாளேட்டில் பார்த்தவளுக்கு பெருத்த அதிர்ச்சி. இதென்ன விபரீதம்? அவள் பாராட்டி சீராட்டி வளர்த்த குழந்தை குற்றவாளியாகி அடுத்த நாளே தான் வேலை செய்து வரும் வீட்டு எஜமானியிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு நாளேட்டில் வந்திருந்த அந்த செய்தி படம் எல்லாவற்றையும் கவனமாக எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். வரவேற்பு இல்ல தலைவரை பார்க்க அருணின் அத்தை வந்திருப்பதாக அலுவலக பையனிடம் சொல்லி அனுப்பிவிட்டு வெளியே காத்திருந்தாள். சிறிது நேரத்தில் உள்ளே வர சொல்லி அவளுக்கு அழைப்பு வந்தது. நாளேட்டில் வந்திருந்த செய்தியை பார்த்து வந்ததாக தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள். நாற்காலி ஒன்றில் அவளை உட்கார சொல்லிவிட்டு அருணை அழைத்து வர ஆள் அனுப்பினார் தலைவர்.
கொஞ்ச தூரத்திலேயே அருண் அத்தையை பார்த்து விட்டான். மகிழ்ச்சி பிடிபடவில்லை. இதுவரையிலும் அனுபவித்த துன்பமெல்லாம் மறைந்துவிட உற்சாகத்துடன் அத்தை அத்தை என்று கத்திக்கொண்டு ஓடி வந்தான். நாற்காலியிலிருந்து விசுக்கென்று எழுந்த அன்னபூரணி ஒரே எட்டில் முன்னே சென்று தன் இரு கரங்களை நீட்டி, அருண் கண்ணா, எப்படி வளர்ந்துட்டடா என் செல்வமே என்று விம்மி அழுதபடி ஓடி வந்து குழந்தையை ஆற தழுவி கொண்டாள். சிறுவனும் முதியவளும் அழுகையில் குலுங்குவதைக் கண்ட தலைவர் மனம் நெகிழ்ந்து போனார். 2 நாட்களுக்கு பிறகு வரவேற்பு இல்ல தலைவரிடம் இருந்து பார்த்திபனுக்கு மறுபடியும் அழைப்பு வந்தது. குறித்த நேரத்தில் மனைவியுடன் வரவேற்பு இல்லம் வந்து சேர்ந்தான் அவன். அன்னபூரணி அங்கே வந்து அமர்ந்து கொண்டிருப்பதை கண்டதும் அவனுக்கு ஒரே வியப்பு, அதிர்ச்சி. அருண் தன் அத்தையின் பாதுகாப்பில் இருக்க விரும்புறான். அதுக்கு பெற்றோர்கள்ன்ற முறையில நீங்க 2 பேரும் சம்மதம் எழுதி தரணும் என்றார் தலைவர். வேறு வழியின்றி பார்த்திபன் அதற்கு சம்மதித்து எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தான். அன்னபூரணி தன் தம்பி பக்கம் திரும்பாது தலைவரை பார்த்தபடி பேசினாள். அருணை என் பாதுகாப்புல வச்சு வளர்க்குற பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் ஒரு அன்னாடங்காச்சு. இப்போ நான் ஒரு இடத்துல சமையல் வேலை செஞ்சு பிழைச்சுக்கிட்டு இருக்கேன். இதே வேலைய அருணோட பெற்றோர்கள் எனக்கு தந்து அவங்க வீட்டுல தங்க இடம் அளித்தா என்னால இந்த பொறுப்பை ஏற்க முடியும். அவனோட படிப்பு மற்ற செலவுகளுக்கு எனக்கு பணம் தேவையாச்சே. அதற்கு மேல் கேட்க பார்த்திபனால் பொறுக்க முடியவில்லை. அக்கா மன்னிச்சிருங்க. உங்க மனச பரிமளா வேதனைப்படுத்தி வெளியே அனுப்புறதுக்கு தக்க தண்டனைய நான் நல்லாவே அனுபவிச்சிட்டேன். அருணை வளர்க்குற பொறுப்பை தாராளமா நாங்க கொடுக்குறோம். அதை ஏத்துக்கிட்டு முன் போல வீட்டுல நீங்க எஜமானியா இருங்க அக்கா. பேச முடியாது விம்மினான். அவர்களது உள்ள போராட்டத்தின் ஆழத்தை புரிந்து கொண்ட தலைவர் திருப்தியுடன் புன்னகை செய்தார். சில நாட்களுக்கு பிறகு அருண் இளநிலை நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டான். பார்த்திபன், பரிமளா, அன்னபூரணியும் வந்திருந்தனர். நீதிபதி அருணின் இளம் வயதை கருத்தில் கொண்டு கருணை காட்டி அவனை அத்தை அன்னபூரணியின் பொறுப்பில் ஒப்படைக்க உத்தரவிட்டு விடுதலை வழங்கினார். நல்வாழ்வு அலுவலர் 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து சிறுவனது நலனை விசாரித்து அவன் அடைந்த அந்த குற்றத்தின் பொறுப்பிலிருந்து விடுபடும் வரை கண்காணிப்பார் என்றும் எச்சரித்தார். மகனையும் அக்காவையும் காரில் ஏற்றி கொண்டு வந்த பார்த்திபன் வீடு வரும் வரை ஏதும் பேசவில்லை. எல்லோரும் முன்னறையில் கூடினர். இனி வீட்டுக்கு தானே தலைவன், மனைவியின் கைபொம்மை அல்ல என்பதை உறுதிப்படுத்துகிறவன் போல பார்த்திபன் கேட்டான். பரிமளா, நீ என்ன சொல்ற? உன் திட்டம் என்ன? பரிமளா திடுக்குற்றாள். அன்னபூரணியும் அருணையும் பார்க்க அவளுக்கு வெட்கமாக இருந்தது. கணவன் முகத்தை ஏறிட்டு பார்த்து பேச பயமாகவும் இருந்தது. நான் என்ன சொல்ல போறேன்? செஞ்சது தப்புன்னு உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பேச முடியாது விம்மினாள். பரிமளா, அழாதம்மா என்று அன்னபூரணி குறுக்கிட்ட போது பார்த்திபன் கையமர்த்தினான். நீங்க சும்மா இருங்கக்கா, நான் சொல்றதை சொல்லி முடிக்கிறேன். பரிமளா, நல்லா கேட்டுக்கோ. விஜயா போனப்புறம் 2ஆவதா ஒருத்திய கட்டிக்கிட்டா அருணுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும், ஏதாவது விபரீதம் ஏற்படும்னு பயந்துதான் நான் தனியாவே இருக்க தீர்மானிச்சேன். நம்ம சந்திச்சோம், ஒருத்தர் விரும்பணும். என் மகனுக்கு ஒரு நல்ல தாய் கிடைப்பா, எனக்கும் ஒரு துணை கிடைக்கும்ங்கிற எண்ணத்துலதான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். 2லும் நான் தவறிட்டேன். அதுக்காக பேச முடியாது பரிமளா விசும்பினாள். நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டோம். இனிமேல கண்ணீரும் கசப்பும் எதுக்கு? பரிமளா, கண்களை தொடச்சுக்கோ. தவறு செய்யறது மனித இயல்பு. அதை திருத்திக்கிட்டு சீரா வாழ முயல்றது புத்திசாலித்தனம். உன் மேல எனக்கு கோவம் இல்ல, நடந்ததை நம்ம மறந்துடுவோம். அருண், போய் குளிச்சுட்டு உட மாத்திக்கிட்டு சாமி படத்தை கையெடுத்து கும்பிட்டு அப்பா அம்மாவுக்கு வணக்கம் சொல்லு, அன்னபூரணி கூறினாள். எந்த அம்மாவுக்கு? 2ஆவது அம்மாவுக்கா? அருண், அத்தை சொல்றத கேட்கணும். பரிமளாவை அம்மானு கூப்பிடணும், சரியா? அக்கா, அருணை நான் பெத்த பிள்ளையா நினைச்சு அன்பா பழக முயல்றேன். அப்போ அவனே என்ன அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சிருவான். பெத்தாதான் பிள்ளையா அக்கா? வளர்த்தாலும் ஒரு குழந்தைக்கு ஒரு பொண்ணு தாயாகி விடுறாங்கிறது உங்ககிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் இனி 2ஆவது அம்மா இல்ல, அருணோட அம்மா. அருண், என்னை திரும்பி கொஞ்சம் பாரு. கோபம் எல்லாம் போய் அருண் கழுக்கென்று சிரிக்கிறான். பார்த்திபன் பல்லெல்லாம் தெரிய மகிழ்ச்சியில் சிரிக்க பரிமளா அன்போடு கணவனை பார்த்து புன்னகை புரிகிறாள். அன்னபூரணி மனநிறைவுடன் தன் கடமைகளை ஆற்ற அவளது ஆட்சி பீடமான அடுப்பங்கரையை நோக்கி நடக்கிறாள்.